அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய பெரியவர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, எல்லாம் உள்ள அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, ஏமாறாதே ஏமாற்றாதே என்ற தலைப்பு எனக்கு தரப்பட்டிருக்கிறது. யா அல்லாஹ், நான் யாரையும் ஏமாற்றாமலும் என்னை யாரும் ஏமாற்றி விடாமலும் நீ பாதுகாப்பாயாக என்று நபிகள் பெருமானார் கேட்பாங்க. இது எவ்வளவு முக்கியமான பிரார்த்தனை நம்ம யோசிச்சு பார்க்கணும். யா அல்லாஹ், நான் யாரையும் ஏமாற்றி விடக்கூடாது, என்னை யாரும் ஏமாற்றி விடக்கூடாது, நான் யாரையும் முட்டாளாக்காமலும் என்னை யாரும் முட்டாளாக்கி விடாமலும் என்னை பாதுகாப்பாயாக என்றுதான் பெருமானார் கேட்பார்கள் அந்த வாக்கல்ல. அப்ப எதை கடைபிடிக்க வேண்டும் என்று சொன்னால், ஒரு முஸ்லிம் நபி வழியை கடைபிடித்தார் என்று சொன்னால் கண்டிப்பாக ஏமாற்ற வேண்டும் என்ற எண்ணம் நமக்கு வராது. நபி வழியை ஒரு முஸ்லிம் கையில் எடுத்துக் கொண்டால் ஏமாற்ற வேண்டும் என்ற எண்ணமும் வராது, நான் ஏமாந்து போய்விடக்கூடிய அளவுக்கு விவரம் இல்லாமல் ஆகிவிடாது. திருமலை குர்ஆன் அல்லாஹ் சொல்லி காட்டுறான், குலின் குன்தும் துஹிப்பூனல்லாஹ ஃபத்தபிஊனி யுஹிப்புக்குமுல்லாஹ் வ யக்ஃபிர் லக்கும் ذுனூபக்கும் வல்லாஹு கஃபூருர் ரஹீம். இந்த வசனத்தை நீங்கள் பல இடங்களில் நிறைய அஜித்மார்கள் பேசுற நீங்க கேட்கலாம். அதை உள்ளத்தில் போட்டு மனப்பூர்வமாக நீங்கள் கவனித்தீர்கள் என்று சொன்னால் இந்த வசனத்தை போன்ற உத்தரவாதம், கேரண்டி உலகத்தில் வேறு யாருக்கும் அல்லாஹ் தஆலா சொல்லவே கிடையாது. அது என்ன கேரண்டி, என்ன உத்தரவாதம்? உலகத்தில் எத்தனையோ உத்தரவாதம் கேரண்டி அப்படிலாம் பார்க்கலாம். 10 வருஷம் கேரண்டி, 20 வருஷம் கேரண்டி, உத்தரவாதங்கள் நிறைய உலகத்தில் இருக்கு. சாகும் வரை, செத்த பிறகும் மறுமையில் தொடர்ந்து அப்படி ஒரு கேரண்டி வேணும். இது 10 வருஷம் கேரண்டி, 20 வருஷம் கேரண்டி கேள்விப்படலாம். சாகும் வரை கேரண்டி ஒன்று இருக்கு. செத்த பிறகு மறுமையில் அந்த கேரண்டி தொடர்கிறது. அந்த உத்தரவாதத்தை, அந்த கேரண்டியை திருமலை குர்ஆன் இந்த வசனத்தில் எல்லாம் சொல்லி காட்டுகிறார். என்ன கேரண்டி தெரியுமா? நீங்கள் அல்லாஹ்வை நேசித்தால், அல்லாஹ் குர்ஆன்ல கேட்கிறான், எல்லா முஸ்லிம்களை பார்த்து ஒரு கேள்வி இது, அல்லாஹ்வை பிரியப்படாத நேசிக்காத முஸ்லிம் இருக்க முடியுமா? நான் கேட்கிறேன். ஒரு முஸ்லிம் வந்து நான் அல்லாஹ்வை நேசிக்கிறேன்னு சொல்றான், அப்படி சொன்னா முஸ்லிமே கிடையாது. எனக்கு அல்லாஹ் மீது பிரியம் கிடையாது என்று சொன்னால், அல்லாஹ்வை நான் நேசிக்கவில்லை என்று சொன்னா யாரும் இல்ல, முஸ்லிம் இல்ல. வேற என்ன அர்த்தம்? அல்லாஹ்வை நேசிக்காத ஷைத்தான் நேசிக்கிறான் அர்த்தம் ஆயிடும். அப்ப நீங்கள் அல்லாஹ்வை நேசித்தால் எல்லாருமே நேசிக்கிறோம். எல்லாருமே யாரு? இந்த தமிழகத்தை பொறுத்தளவுக்கு எத்தனை பிரிவு இருக்கிறதோ அத்தனை பிரிவு அல்லாஹ் நேசிக்கும். தௌஹீதை பேசக்கூடியவர்களா இருந்தாலும் சரி, தர்காக்கு போகாதன்னு சொல்றவன், தர்காவில் படுத்து கிடக்கிறவன், சந்தனக்கூடு எடுக்கிறவன், தாயத்தை எழுதுறவன், தாயத்தை எழுதி கட்டுறவன், தகடு எழுதி கரைச்சு கொடுக்கிறவன், காலில் உணவுன்னு சொல்றவன், காலை கழுவி குடிக்கிறவன், வட்டி வாங்குறவன், விபச்சாரம் செய்யறவன், எத்தனை பிரிவுகள் எவ்வளவு மோசமாக செய்யக்கூடிய, தவறு செய்யக்கூடிய முஸ்லீமாக இருந்தாலும் அல்லாஹ்வை நேசிப்பார். அது சந்தேகம் கிடையாது. அல்லாஹ்வை நேசிக்காத முஸ்லீமை இருக்க முடியாது. அப்ப அது அல்ல முக்கியம். அல்லாஹ்வை நீங்க நேசிக்கிறதா முக்கியம்? அல்லாஹ் உங்களை நேசிக்க வேண்டும், அதான் முக்கியம். நான் அல்லாஹ்வை நேசிப்பேன், நீங்க எல்லாரும் அல்லாஹ் மீது அன்பு வச்சிருக்கீங்க, அது முக்கியம் கிடையாது. அதை வச்சிடலாம், எல்லாரும் வச்சிருக்கிறோம். எல்லா இயக்கத்தவர்களும் வைப்பார்கள், எல்லா முஸ்லிம்களும் வைப்பாங்க. அல்லாஹ் உங்களை நேசிக்க வேண்டுமானால், அதான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், நீங்கள் அல்லாஹ்வை நேசிப்பதாக இருந்தாலும் சரி, அதுக்கு மேலாக அல்லாஹ் உங்களை நேசிக்க வேண்டுமானால், நம்மள அல்லாஹ் நேசிக்கிறான்னு யாருக்கா தெரியுமா? நம்ம தான் சொல்லணும் அல்லாஹ் நேசிச்சோம். அல்லாஹ் நம்மை நேசிக்க வேண்டுமானால், உங்கள் பாவங்கள் உங்களுக்கு மன்னிக்கப்பட வேண்டுமானால், நீங்கள் அல்லாஹ்வை நேசித்தாலும் சரி, அல்லாஹ் உங்களை நேசிக்க வேண்டுமானாலும் சரி, உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டுமானாலும் சரி, இந்த மூன்றுக்கும் ஒரே வழி என்னுடைய தூதராகிய முகம்மதை பின்பற்றுவதுதான். ஃபத்தபிஊனி, என்னை பின்பற்றுங்கள் என்று நபியை சொல்லிவிடு. இந்த கேரண்டி உலகத்தை யாருக்கும் கிடையாது. அதை கேட்டு பாருங்க. எந்த அஜெண்டா கேளுங்க, எவ்வளவு பெரிய செய்கா இருக்கட்டும்,
எவ்வளவு பெரிய வழி இல்லாம இருக்கட்டும், எத்தா பெரிய கொம்பரா இருக்கட்டும், நம்ம பாவம் மன்னிக்கப்படணும். நபி வழிதான் நடக்கணும். இவர் பெரிய ஆலிம்சா, இவர் பெரிய அஜர்த்து, பாப்பா நாயகம், உம்மா நாயகம், பெத்தாப்ப நாயகம் சொல்லுவாங்க. எவ்வளவு பெரிய நாயகமா இருக்கணுமே, நபிகள் நாயகத்தை நேசிக்கணுமா, பின்பற்றணுமா, கேள்வி. அது எவ்வளவு பெரிய நல்லவரா உயர்ந்தவரா அதெல்லாம் தேவையில்லை நமக்கு. அது 1000 பொய் பிராணங்கள் ஏமாற்றம் செய்வாங்க. சப்ஜெக்ட் என்னன்னு சொன்னா, உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டுமானால் யாரை பின்பற்ற வேண்டும்? அல்லாஹ் உங்களை நேசிக்க வேண்டுமானால் யாரை பின்பற்ற வேண்டும்? இதுக்கு பதில் கிடையாது. எங்காச்சும் சொன்னாலும் எவ்வளவு பெரிய அழைத்தாலும் கிடையாது. அதற்கு என் பாவம் மன்னிக்கணும். யாரை பின்பற்றினா அல்லாஹ் மன்னிப்பான். குர்ஆன்ல காட்ட சொல்லுங்க. நபிகள் பெருமானாரை பின்பற்றினாலும் மன்னிப்பான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றினால்தான் உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்படும். இப்பதான் நம்ம கேட்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றினால்தான் நம்முடைய பாவங்களை அல்லாஹ் மன்னிப்பான், நம்மள அல்லாஹ் பிரியப்படுவான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்கேயாச்சும் மூழ்கு ஓடிருக்காங்கன்னு கேளுங்க. அஜப் சும்மா கேட்கக்கூடாது. அஜப் சொல்வாரு மூழ்கு ஓடுவது கூடும் அப்படின்னு ஒரு அஜப் பேசிருக்காராம். மூழ்கு ஓடலாம், அவுளியாக்களை கேட்கலாம், தகர கட்டலாம். ரசூலுல்லாஹ் ஓடுறதை காட்டியாங்க. ஓடலாம் நீ என்ன சொல்றது? நான் சொல்ல முடியுமா? இஸ்லாத்துல இது சரி நான் சொல்ல முடியாது. அந்த எதிர கேளுங்க. ஐவேளை தொழுவது கடமையான கேளுங்க. அஜற்ற ஆமாம் பாரு. அதுக்கு என்ன ஆதாரம்? குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லியிருக்கான் பாரு. நோன்பு பிடிக்கிறது கடமையான கேளுங்க. அஜற்ற ஆமா, அதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு? குர்ஆன்ல இருக்கும் பாரு. ஹஜ் செய்யறது, லா இலாஹா இல்லல்லாஹ் திக்ர் செய்யறது, தர்மம் செய்யறது எல்லாத்தையும் கேளுங்க. குர்ஆன்ல இருக்கும் பாரு. மௌன் ஓடுறது கடமையா? ஆமா, அதுக்கு என்ன ஆதாரம்? குர்ஆன்ல இருக்கு. அது வந்து முன்னோர்கள் நாளாக்கள் அவுளியாக்கள். என்ன தொழுகைக்கு படாம குர்ஆன்ல இருந்து ஆதாரம் காட்டிய நோம்பு குர்ஆன்ல அது காட்டுறாங்க. நீங்க ஒரு அஜரை டெஸ்ட் பண்ணுங்க. ஒரு அஜரை போங்க, அதற்கு தொழுவதற்கு கடமையான குர்ஆன்ல ஆதாரம் இருக்கான்னு கேளுங்க. ஏன் இல்ல வெறுக்கு நிறுத்துவார். மௌன் ஓடுறது குர்ஆன்ல ஆதாரம் இருக்கான்னு கேட்டா அது வந்து இழுப்பாரு. இதுல விளங்கலாம். ஏன் தர முடியல? இல்ல. தொழுகைக்கு காட்ட முடியுது, நோம்புக்கு காட்ட முடியுது, ஹஜ்ஜுக்கு காட்ட முடியுது, திக்ருக்கு காட்ட முடியுது. எத்தனை விஷயங்களுக்கு வட்டி வாங்க குர்ஆன்ல இருக்கு, விபச்சாரம் செய்ய குர்ஆன்ல இருக்கு, நிறைய விஷயம் குர்ஆன்ல காட்ட முடியுது. மௌது ஓதுனாங்க ரசூலுல்லாஹ் காட்டு குர்ஆன்ல காட்ட முடியல. ஏன் இல்ல? இந்த மௌது வந்து எத்தனை வருஷம் இருக்கு நீங்க நினைக்கிறீங்க? 400 வருஷம் ஆச்சு இந்த மௌது வந்து. என்னமோ நாங்க புதுசுன்னு சொல்றான். இவர்கள் புதிதாக வந்து கூடாது என்று சொல்கிறார்கள். நாங்களா புதுசு? அதை நாங்க வந்து 25 வருஷம் சொல்றோம். இது புதுசல்ல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்த பிறகு 1000 வருஷத்திற்கு பிறகு மௌது எழுதியிருக்கான். மௌது என்னது நான் கேட்கிறேன். அதுல திரும்ப குர்ஆன் வாசகமா? நபி வழியாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாதிரி மௌது ஓத வேண்டியதானே? ஒரே ஒரு ஹதீஸ் கேட்பாரு, ரசூலுல்லாஹ் தாமேலே எப்படி மௌது ஓதுவாங்க? நம்ம தான் ஓதணும் அப்படின்னு அதுக்கு பதில் சொல்லுவாரு. அதுக்கு நான் சொல்லிக்கிறேன். தான் மேல ஓத வேண்டாம், இப்ராஹிம் மேல ஓதுறது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். ஃபத்தபிஹு மில்லத்த இப்ராஹிம், முஹம்மதே இப்ராஹிமுடைய வழியை நீ பின்பற்றுங்கறான். நம்ம எப்படி ரசூலுல்லாஹ் பின்பற்றணுமோ அவர் ரசூலுல்லாஹ் யாரை பின்பற்றணும்? ஃபத்தபிஹு மில்லத்த இப்ராஹிம், இப்ராஹிமுடைய வழியை நீ பின்பற்று நபியே. அல்லாஹ் குர்ஆன்ல அப்படி சொல்லி காட்டுறான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எல்லாம் உலகம் பின்பற்றணும். ரசூலுல்லாஹ் இப்ராஹிம் நபியை பின்பற்றணும். தெரியுமா உங்களுக்கு? நீங்க யார் நபி ஸலாம் அலைக்கும் பாட்டு சலாம் ஆகுமா? நான் கேட்கிறேன். நாங்க எங்க கேள்வி எல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்காங்க, அவர்களை பின்பற்றினால் நீங்கள் யாரையும் ஏமாற்ற மாட்டீர்கள். உங்களை எவனும் ஏமாற்ற முடியாது. நபி வழியில் இருக்கான்னு கேட்டீங்க. அதற்கு நீங்க தாயத்தை கேட்டீங்களா? நபி வழியில் காட்டுங்க. இல்ல போய வேலையை பார்த்துட்டு. அதற்கு நீங்க மௌது நபி வழியில் காட்டுங்க. போன வேலையை பார்த்துட்டு சட்டையை பிடிச்சவங்க எவனையும் ஏமாற்ற முடியாது. உங்களை நீங்க நபி வழியை விட்டீங்க, குர்ஆனை விட்டீங்க, ஏமாந்து நாசமா போயிடும். நம்ம ஃபத்தபஹு ஷைத்தான் ஃபன்ஸலஹ மின்ஹா ஃபஅத்பஹு ஷைத்தான்ங்கறான். ஒருவனுக்கு ஒரு வசனத்தை நாம் சொன்னோம், குர்ஆன் வசனத்தை, அவர் தூதருடைய விஷயங்கள், அவன் என்ன செய்தான்? அந்த குர்ஆனை விட்டுவிட்டான், அந்த தூதர் வழிகளை விட்டுவிட்டான். அவனை ஷைத்தான் தொடர்பான்ங்கறான். ஷைத்தான் வந்துருவான். வச்சுடுங்க. எப்ப நபி வழியை நீங்க கையில் எடுக்கலையா, அது நீங்க நானே சரி.
நபி வழியை கையில் எடுக்காமல், திருமறை குர்ஆன் வசனத்தை நீங்க கையில் எடுக்காம முன்மாதிரி வைக்காம அதை விட்டுட்டீங்க, உங்களை தொடர்வது ஷைத்தான். ஷைத்தான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், நான் சொல்லல, ஷைத்தான் அவனை தொடர்வான் அப்படிங்கிறான். நம்ம கேட்கிற கேள்வி, சலாம் வந்து சுன்னத்து நபி வழி, சலாம் வந்து பிரார்த்தனை நபி வழி, நீங்க ஓதக்கூடிய மௌலிது நபி வழி அல்ல. ஏன்? அது ஒரு பாட்டு. மௌலிது என்ன பாட்டா இல்லையா? நான் உதாரணம் ஒரு பாட்டு படிச்சு காட்டுறேன். நாவல் பாட்டு கேள்விப்பட்டீங்களா? தீன் கொடி நாட்டிய தேவாயிரை தூதரையா முஸ்தபா, தீன் கொடி நாட்டிய தேவா. இது நல்ல பாட்டு, நல்ல கருத்து. நிறைய பாட்டு நல்ல கருத்துவ பாட்டுலாம் இருக்கு. ஒரு சினிமா பாட்டோட கருத்துவ பாட்டு படிச்சு காட்டுற பாருங்க. எல்லா குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்கையிலே, அவர் நல்லவராவதும் தீயவராவதும் அன்னை வளர்க்கையிலே ஒரு பாட்டு படிச்சிருக்கான். எல்லா குழந்தையும் நல்ல குழந்தைதான் மண்ணில் பிறக்கையிலே, அவர் நல்லவராவதும் தீயவராவதும் அன்னை வளர்க்கையிலே, நான் யாராரோ என்று தாளாட்டு எம்ஜிஆர் ஒரு பாட்டு ஆயிருந்தாரு. நான் வந்து ஒரு சின்ன பிள்ளை எல்லா படம் பார்ப்பேன், எல்லாம் யார் பாட்டு என்ன எல்லாம் மோது ஒரு சாப்பிட்டு அதே எங்க வேலை. திரும்ப பிறகு இது என்ன பாட்டு நீங்க நினைக்கிற? ஹதீஸ் அப்படியே இருக்கு, அப்படியே ஹதீஸ். ஒரு குழந்தை பிறக்கும் பொழுது முஸ்லிமாக பிறக்கிறது, இறைவனுக்கு கட்டுப்பட்டதாக பிறக்கிறது. அது இஸ்லாத்தை விட்டு அப்பார் போய் வீணா போவது பெற்றோர்கள் வளர்ப்பதில் இருக்கிறது. ஹதீஸ் அப்படியே ஹதீஸ் இருக்கிறது. அதான் அப்படி காப்பி எடுத்து அப்படி இலக்கியமா விட்டான். எத்தனையோ அப்படி விட்டுருக்காங்க. நல்ல கருத்து தான். சரி, நல்ல கருத்தை வந்து இந்த பாட்டை வந்து ரசிச்சு படிக்கிறாங்க இல்லையே, வணக்கமாக இபாதத்தாக செய்ய முடியுமா? அதைத்தான் நாங்க கேட்கணும். இபாதத்தாக வணக்கமாக நம்ம என்ன செய்ய முடியாது, செய்ய முடியாது. இப்ப நான் ஒரு பாட்டு படிக்கிறேன். தீங்கொடி நாட்டிய தேவாயிரை தூதரையா முஸ்தபா. இந்த பாட்டை பேசாம கிடையாப்பாங்க. இது என்ன பாட்டு நினைக்கிற? சினிமா பாட்டு மெட்டில் தான் இந்த பாட்டை படிச்சிருக்காரு. நம்ம ஒரு மெட்டில் சினிமா பாட்டு மெட்டெல்லாம் படிக்காங்க. இஸ்லாமிய கீதம் எழுதி வச்சு படிக்கல. என்ன மெட்டு நினைக்கிற? தீங்கொடி நாட்டிய தேவாயிரை தூதரையா முஸ்தபா. இது ஒரு சினிமா பாட்டு, हिंदी पाट. मांग के साथ तुम्हारा मैंने मांग लिया संसार, सल्लु बिना बेतिमामी. अरे उन्होंने पेट्रोल मोड़ के भक्ति परसों पाकर தெரியாது. तीबु बी तैबत तिबो फकत जल्ल हबीबो वफह नशर वतिबो यफहु मिसकल खितामी. सल्लु बिना बेतिमामी தீங்கொடி நாட்டிய தேவா வந்து அழகாகும். அப்ப நாவல் பாட்டை யாராவது பக்தியா படுத்தீங்களா? அத வீட்டுல பூவெல்லாம் போட்டு துணியெல்லாம் கட்டி சந்தனம் எல்லாம் கொளுத்தி வச்சு பத்தியெல்லாம் கொளுத்தி வச்சு நடத்துவீங்களா? ஏன் அது ஒரு பாட்டு, அதனப்ப போடுது. அது என்ன அரபில் இருந்தவனே என்ன பக்தி எங்க வந்துச்சு? இஸ்லாமிய கீதம் என்று நாவல் பாட்டு அதே சரியில்லைங்கிற ஒண்ணு இருக்கு. சரி என்று வைத்துக் கொண்டாலும் இதையே வீணோட வாழ்க்கை. இதெல்லாம் வந்து நாவல் ரசூலுல்லாஹி சலாம் சொல்றாரு. யா நபி சலாம் அலைக்கும் சொல்றீங்கல்லப்பா, நாவல் பாட படிக்க சொல்லு. அல்லாஹ்வின் தூதர் யா முஸ்தபா அஸ்ஸலாமு அலைக்கும். இது யா நபி சலாம் அலைக்கும் சொல்றது நல்லா இருக்கு. யா நபி சலாம் அலைக்கும், யா ரசூல் சலாம் அலைக்கும். சலாம் அலைக்கும் சலாம் அலைக்கும் சொல்றதை விட நாவல் பாட்டு சூப்பரா இருக்கு. அல்லாஹ்வின் தூதர் யா முஸ்தபா அஸ்ஸலாமு அலைக்கும், எல்லோரும் போற்றும் யா ரசூலல்லாஹ் அஸ்ஸலாமு அலைக்கும். அழகா இருக்கு அஸ்ஸலாமு அலைக்கும். இதை படி சொல்ல வேண்டியது. சலாம் சொல்றது தப்பு. அந்த மாதிரி படி
படிக்க சொன்னா நீங்க என்ன செய்வீங்க? மக்கள் அஜர்மார் சொன்னா இந்த பாட்டை படிக்க வைக்க அஜர்த்து நம்ம 10 பேர் உட்காந்து படிச்சுக்கோன்றீங்கல்ல, அவன் காசு கட்டுவாட்டு, அவனுக்கு வருமானம் கட்டு. இந்த பாட்டை படிச்சா ஏற்படாது. யானபி சலாம், இது என்னடா இது? யானபி சலாம் வைக்கவே நல்லா இருக்க, நல்ல கட்டத்தான இருக்கு. பாட்டுகள் வணக்கமாக முடியாது. அது என்ன சாம்பிள் சொல்றேன், எப்படியெல்லாம் ஏமாத்துறாங்கிறது நான் சொல்ல வர்றேன். ஏமாற்றுவதை தெரியணும், நீங்க ஏமாறக்கூடாது. ஏமாறக்கூடாது. அல்லாஹ் ரசூல் அல்லாஹ் துஆ செய்யுங்க, யா அல்லாஹ் நான் பிறரை ஏமாற்றி விடக் கூடாது, என்னை யாரும் ஏமாற்றவும் கூடாது. இது உலகத்தில் நிறைய உலகத்துல மார்க்க விஷயம் மட்டும் இல்ல, எல்லா விஷயத்திலும் வந்துடுது. இந்த உலகத்தை பார்க்கிறமே, எத்தனை பேர் ஏமாத்திடுறாங்க. விவரமான ஆளா இருப்பான், சில பேர் பார்த்திருக்கீங்களா, திறமையான ஆளா இருப்பான், லண்டன் பேசுவான், அமெரிக்கா பேசுவான், உலக விஷயங்கள் அப்படியே கரைச்சு குடிப்பான். எதுனா நீ லண்டன்ல தெரியுமா, இன்னைக்கு அமெரிக்கால தெரியுமா, இன்னைக்கு பிரான்ஸ்ல தெரியுமான்னு பேசுவான். பக்கத்துல ஒரு சாதாரண ஒரு எழுத படிக்க தெரியாதவன் அவன் வந்து 2 ரூபாய் அடிச்சுட்டு போயிடுவான். ஒரு பேய மாதிரி இருப்பான், அவன் இந்த விவரமான ஆள் பணம் அடிச்சு போயிடுவான். அப்புறம் நம்ம என்ன சொல்லுவான், அந்த பேயனை அடிச்சிட்டான், இவன் என்னமோ உலகத்தில் நம்ம பேசலாம், ஏமாந்துவான். அறிவா விவரமாக இருந்து ஏமாறுற உங்க உலகத்துல. நீங்க என்னமோ ஏமாறுறதுன்னா நான் எவ்வளவு விவரமான ஆளு ஏமாத்தணும்னு நினைக்காதீங்க. அல்லாஹ் குர்ஆன்ல அப்படி சொல்லி காட்டுறாங்க. வாதம் சமூத், ஆது கூட்டமும் சமூது கூட்டமும், அது ஒரு குரூப். வாதம் சமூத், ஆது கூட்டமும் சமூது கூட்டமும். ஷைத்தான் ஆமாரகும், அவர்கள் செய்த அயோக்கியத்தனத்தை ஷைத்தான் பிரமாதமாக காட்டினான். அவன் நெஞ்சில் அயோக்கியத்தனம், அவன் நெஞ்சில் முட்டாள்தனம் இன்னைக்கு பிரமாதமா காட்டுறாங்க. இன்னைக்கு வந்து கூத்தடிக்கிறது வணக்கமாகுமா? கூத்தடிக்கிறது, விசில் அடிக்கிறது, கை தட்டுறது வணக்கமாகுமாங்க? இன்னைக்கு ஒரு குரூப் செஞ்சுட்டா இருக்கியா? இல்ல இல்லையா? மையத்துக்கு முன்னால ஆடுறான், பாடுறான், கையை அடிக்கான், விசில் அடிக்கான், வணக்கம் நினைச்சு செய்யறான். இவன் மட்டும் செய்யறான்னு நினைக்காதீங்க, மக்களுக்கு காவிரி செஞ்சான். மாக்கான சலாத்து இந்தல் பைத்தி இல்லா முகாவதஸ்தியா, மக்காவில் இருந்த அபூஜஹில் குரூப், அந்த கூட்டம் காபத்துல்லாஹை சுத்தி வரும் பொழுது கையை தட்டியது, விசிலை அடித்தது, அடித்துக் கொண்டு இதானப்பா எங்கள் இபாதத் வணக்கம் என்று சொன்னார்கள். அவர்களுடைய வணக்கம் கை தட்டுவதும் சீட்டி அடிப்பதுமாக இருந்தது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அப்ப சீட்டி அடிப்பது கை தட்டுவத வணக்கம் நினைச்சிட்டு இருக்கான். அப்ப என்ன நினைக்கிறான்? கூத்தை இபாதத்துன்னு நினைக்கிறான். அவன் நினைக்க வச்சது யாரு? ஷைத்தான். வாதம் சமூத், ஆது கூட்டமும் சமூது கூட்டமும் ஷைத்தானும் ஆமாரகும், அவர்கள் செய்த அயோக்கியத்தனமான செயல்களை, அவர்கள் செஞ்ச கெட்ட செயலை பிரமாதம் என்று ஷைத்தான் அவர்களுக்கு காட்டினார். உக்காரும் முஸ்தபஸ்ரீன், அவர்கள் விவரமானவர்களாக இருந்தும் கூட. யார் விவரம்? அந்த ஆது சமூது விவரமானவன், நல்ல மூளை உள்ளவன், நல்ல சிந்திக்கிறவன். அந்த சிந்திக்கிறவன் இந்த வணக்க விஷயத்தை கூட்டு ஆயிட்டாங்க. நான் நீங்களே பார்க்கலாமே, நல்ல டாக்டரா இருப்பான், வக்கீலா இருப்பான், திறமையான ஆளா இருப்பான், கோடிக்கணக்கில் பணம் புறவும் விவரமா இருப்பான், உலக பொருளாதாரம் கையில வச்சிருப்பான். கடையில் அவன் என்ன செய்வான்? ஒரு மொசாயர் மாதிரி ஒரு வருவான், அவன் காலையில் வருவான். சொல்லுங்க ஷேக், இதை முட்டாள்தான். இவ்வளவு விவரம் இருந்தும் கூட ஏன் விடுறான்? நான் இப்படி வக்கீல் படித்து விவரமாக இருப்பதே பாப்பாயத்தினால நினைப்பான். அதான் கும்பிட்ட காரணம். புரியுது அவங்களுக்கு? என்னமாவது செய்யறாங்க. நீங்க சில இடங்களில் கால கழிச்சு குடிக்கிறான், அதுக்கு என்ன ஆதாரம்? மோதில் அப்படி எழுதி வச்சிருக்கான். குர்ஆன்ல நிச்சயமா இருக்காத, நபி வழியில இருக்க. நீ நபி வழியை தொட்டவங்களை ஏமாற்ற முடியுமா? குர்ஆனை தொட்ட ஏமாற்ற முடியுமா? நபி வழியை விட்டீங்க, குர்ஆனை விட்டீங்க, எல்லா கூத்து வந்துருச்சு. அப்போ இந்த பாட்டு எப்படி வணக்கமாக? நான் அப்புறம் சொல்றேன். பாட்டு வணக்கமாக முடியுமா? நான் கேட்கிறேன். ஒரு பாட்டு படிக்கிறாங்க, அவங்க கருத்துப்படியே வச்சுக்கோ. கூட்டு துவா தெரியுமே, கேள்விப்பட்டிய கூட்டு துவா, அஜர்த்து துவா செய்து மக்கள் ஆமின்னு சொல்றாங்க. இது நபிகள் பெருமானார் அப்படி செய்யல அப்படின்னு நம்ம சொல்றோம். பார்த்தீர்களா, துவா கூடாது என்று விட்டார்கள்மா, அப்படி சொல்லல. நாங்க துவாவை ஒவ்வொருவரும் செய்ய வேண்டும் என்று சொல்கிறோம். நம்ம என்ன சொல்றோம்? அது அஜர்த்து மட்டும் துவா, தொழுகை அஜர்த்து சொல்லுவாரு, பின்னால நம்மளும் சொல்லுகணும். தொழுகை முடிஞ்ச பிறகு அஜர்த்து துவா செய்வாரு, அவரவர் துவா செய்யும். அப்படி சொல்றோம். சும்மா அஜர்த்து செய்து ஆமின்னு சொல்லக்கூடாது. ஏன் அப்படி சொல்றான்? நபிகள் பெருமானார் அப்படி சொல்லித்தரு. எந்த நபிகள் பெருமானார் தொழுகையை கூட்டாக தொழுது காட்டினார்களோ அந்த நபிகள் பெருமானார் துஆவை கூட்டாக காட்டல. அதை நீங்க கூட்டு துஆன்னு செய்யறாங்க. இன்னைக்கு அஜர்த்மார்கள்
கூட்டுதுவா ரைட்டு நீங்க நினைக்கல. நான் ஒரு பாட்டு படிச்சிருக்காரு, துஆவுடைய பாட்டு. இதை படிப்பாங்களா பள்ளியில் உட்கார்ந்துட்டு? என்ன பாட்டு? உன்னுடைய குர்ஆனை உயர்போலம் நெஞ்சில் வைத்து துஆங்க பரல நித்தமர யாம்பாள நிலைக்கச்சை அல்லாவே. ஒரு பத்து இருந்து ஆமீன். இஸ்லாத்தின் கட்டளையை ஏற்று தினம் வாழுகின்ற முஸ்லிமன யாம்பாள நிலைக்கச்சை அல்லாவே ஆமீன் அப்படின்னு படுவார். ஒரு அஜத்துக்கு நல்லா இருக்கு ஆமீன், இது நல்லதானே? ஆமீன் தானே, துஆதான் கேட்டாருன்னு சொல்லி ஒரு அஜத்து என்ன செய்யறாரு? ஒன்றில் ஒரு அஜத்து ரமலான்ல 26 ரக்காத்து 23 ரக்காத்து 27 அன்னைக்கு திரும்பி உட்கார்ந்து படிச்சாரு. வாட்டும் வறுமையின்றி வதைக்கின்ற நோயின்றி தாட்டிகமாய் வாழ தயவுரிவாய் அல்லாஹ். எல்லாரும் ஆமீன் சொல்லுவீங்களா? இந்த அசத்தை நான் லூசரா பிடிச்சு வச்சு உனக்கு யோ என்ன பாட்டு படிக்க ஏன் அப்படி கேட்கிற? பாட்டு வணக்கமாக உங்களுக்கு தெரியும். பாட்டு வணக்கம் அதான் நாங்க சொல்றோம். ஏன் மோத வணக்கம் நினைக்கிற? அது எப்படி இபாதத்தா இருக்க முடியும்? இது பதில் சொல்ல அவங்க கேட்ட பதில் சொல்லு. நாங்க இப்படி கேட்கிறோம், இதுக்கு பதில் சொல்லு. அவங்க என்ன செய்வாங்க தெரியுமா? நாங்கள் 100 கேள்வி கேட்டோம், நாங்கள் 1000 கேள்வி கேட்ட பதில். நாங்க இந்த விஷயத்தை இப்படி கேட்கிறோம். என்ன கேள்வி நீ கேட்ட சொல்லு. கேள்வி அவன் என்ன கேட்டான்னு தெரியல. ஒன்று வந்து அதே சொல்லிட்டு போயிருக்கான். அதை நான் சொல்லிக்கிறேன். கலியக்காவில வாரத்தில் ஒன்று சொல்லி டைம் இருக்கு. விவாதத்தில் ஒரு சிறுமியினுடைய ஒரு பெண்ணுடைய தலையை அந்த சேகு தடவினார்னு வருதுங்க. மோதுக்கு தவிர வருது. நாம என்ன செய்யறோம்? அதை பெரிய பிள்ளைன்னு சொல்றோம். அவர் சிறுமிங்கிறார். இல்ல பெரிய பிள்ளை இல்ல சிறுமி. அது என்ன பெரிய பெண்ணுக்கும் சிறுமிக்கும் இவர்களுக்கு வித்தியாசம் தெரியவில்லை. சரி, சப்ஜெக்ட் என்ன தெரியுமா? அந்த சேகு அந்த குழந்தையுடைய தலையை தடவினார். தன் மகனுக்கு பொன் பார்க்க போறாருங்க. ஒரு சேகு அப்படி எழுதி வச்சிருக்கிறான். பொன் பார்க்க போய் ஆத்தங்கரையில குளிச்சிட்டு இருக்கும்போது, குளத்தை குளிச்சிட்டு இருக்கும்போது ஒரு சின்ன பிள்ளை இருக்குதுங்கிறான் அவன். சரி, சின்ன பிள்ளை பேசி வச்சுக்க. தலையை தடவினான்னு எழுது. இதை நீ வீட்டில் படிக்கிறியா? இது நன்மைகளுக்கு ஆதாரம் காட்டுங்கிறோம். கேள்வி விளங்குற உங்களுக்கு அந்த புள்ள சின்ன பிள்ளையா பெரிய பிள்ளையாங்கிறதால சப்ஜெக்ட் என்ன? அதே ஒரு குழந்தைய இப்படி தலையை தடவுற ஒரு சேக தடவுனாருங்கிற அதை போய் மோதுல படிக்கிறான். ஒரு சேக வந்தார், அந்த குழந்தைய தலையை தடவினார் அப்படியே வச்சுக்குவோம். இதை படிக்கிறது எப்படி நன்மை? நாங்க நன்மைக்கு ஆதாரம் கட்டோம். குர்ஆனை ஓதினா நன்மை, அல்லாஹ் திக்ர் செஞ்சா நன்மை, நபி வழி நடந்தா நன்மை. யாரோ ஒரு ஆள் எந்த புள்ள தலையை தடவினாரு அதை படிச்சதே நன்மை. இப்படி நம்ம கேள்வி கேட்கிறோம், பதில் திறக்கணும். நாளைக்கு சொல்லுவோம் பதில் தரவில்லை. நம்ம கேட்கிற கேள்வி என்னன்னு சொன்னா, பாட்டு எப்படி வணக்கமாக முடியும்னு நம்ம கேட்கிறோம். இந்த மாதிரி பாட்டு படிப்பீரா? நான் ஏற்கனவே படிக்காத 4 நிமிட பாட்டு. அது மட்டும் இல்ல, பாடுற ஒன்றை நான் சொல்றேன் உங்களுக்கு. எந்த பாடலையும் மோதலே படிக்கலாம். அதை விளங்கிடுங்க. நீங்க ஹிந்தி பாட்டா இருக்கட்டும், சினிமா பாட்டா இருக்கட்டும், 4 நிமிட பாட்டா இருக்கட்டும், என்ன பாட்டா இருக்கு நான் ஒன்று படிக்கும்போது எங்கேயோ கேட்ட மாதிரி உங்களுக்கு தெரியும். படிக்கும்போது நான் அந்த முதல் பாட்டை படிக்கும்போது உங்களுக்கு சிரிப்பு வந்துடும். அது படிக்கிற பாருங்க. இது மூலிகை படிப்பாங்க. எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கு உங்களுக்கு. ஆனா மூலிகை படிப்பாங்க தெரியாது உங்களுக்கு. நான் படிக்கும்போது உங்களுக்கு தெரியும். قد أتاه الله بالفرج فعظما قد كنت بغيته ما سام في أرفع الدرج திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தாய் முருகான பாட்டிருக்கிறேன். இப்படி படிச்சாலும் பக்தியோட விளையாட்டுவீங்க. அதே திருப்பரங்குன்றத்தில் சிரிச்சா முருகன் திருத்தணி மலை மேலே எழுதிருக்கும் சொன்னா இது சிரிக்குமா? அதே எப்படி முருகன் சிரிச்சாலும் நான் நம்பக்கூடாது. ஒரு முஸ்லீம் ஈமான் வரக்கூடாது, நம்பக்கூடாது. அப்புறம் பாக்தாட்ல இருந்து அவளிய முகிதி எப்படி பார்த்தாரு? திருப்பரங்குன்றத்திலிருந்து திருத்தணி 500 கிலோமீட்டர். அதுல சிரிச்சா சத்தம் கேட்காது. ரைட்டு, ஒரு மனிதனால் அப்படி செய்ய முடியாது. பாக்தாட் 5000 கிலோமீட்டர். அங்க முகித முகிஜினா எல்லாரும் ஓடி வருவாங்க. இது எப்படிதான்? இதே கேள்வி.
யான் முஹீத்தீன் கூப்பிடுறதுக்கும் முருகான் கூப்பிடுறதுக்கும் இயேசுவை கூப்பிடுறது என்ன வித்தியாசம்? அது சொல்லுங்கப்பா, வித்தியாசம் சொல்லுங்க. உடனே சொல்லுவாங்க முஹீத்தீனே அப்படின்னு கூப்பிடுறது தப்புன்னு சொன்னா நாம பள்ளிவாசல நம்ம என்ன சொல்றோம், பள்ளியை உட்காந்து முஹீத்தீன் கூப்பிடா நம்ம சொல்றோம். எங்கேயும் கூடக்கூடாது, அது பள்ளியை கண்டிப்பா கூடாது. ஏன்? அண்ணல் மசாஜித் இல்லா பலா ததுஉ அல்லாஹ் அஹதா, பள்ளிகள் அல்லாஹ்வுக்கு சொந்தமானவை, அங்க அல்லாஹ்வுடன் எவரையும் அழைக்காதேங்கிறாங்களா. பொதுவாகவே கூடக்கூடாது. பள்ளிவாசல் கூட்ட அல்லாஹ் ரொம்ப கோவம், நம்மளும் கோவம்ல. ஒரு சாராயம் குடிச்சா சத்தம் போடுவோம், பள்ளிவாசல் குடிச்சா அதான் பள்ளியிலே குடிக்கலாம். ஏன் கேட்கிறோம்? பொதுவாகவே கூடாது. ஒண்ணு பள்ளியில செஞ்ச கோவம் கூட வருது, பொதுவாக கூப்பிடக்கூடாது. அதே பள்ளியில உட்காந்து அமுஹீத்தீன் நான் சாதம் பாஷா எப்படியா கூப்பிடன்னு கேட்டா பள்ளிவாசல மோதினாரே நம்ம கூப்பிடலையா அப்படிம்பாங்க. பள்ளிவாசல முஹீத்தீன மோதியார கூப்பிட மாதிரியே முஹீத்தீன கூப்பிடுற. மோதியாரன்னு கூப்பிட்டா அவர் என்னத்தான் பாரு, மோதியாரு நீ கூப்பிட்டு பாரு, என்னத்தான் இந்த ஃபேன போடியா, பல்ப போடியா, காலையில் பதில் சொன்னியாயா, இதெல்லாம் கேட்போம். ஆமா இல்லம் பாரு. முஹீத்தீனை கூப்பிட்டு என்ன முஹீத்தீனே டிவில போட்டு விடுங்க. அவர் என்னன்னாரா, அவர் முஹீத்தீனை பள்ளிகளுக்கு வித்தியாசம் இருக்கு. அல்லாஹ்வே என்று கூப்பிடுவது கூப்பிடலாம். உதவி கேட்பான். அப்ப முஹீத்தீன் உதவி தரக்கூடாதுன்னா நம்ம டாக்டர் போய் உதவி தரக்கூடாதுல்ல. டாக்டர் உதவி தர்றோம்லங்க, நோய்க்காக முஹீத்தீனை கூப்பிடாது நம்ம சொல்றோம். முஹீத்தீனே நோயை போட்டுங்கன்னு சொல்லாத. அப்போ டாக்டரை போய் நோயை போட்டுன்னு சொல்லக்கூடாதா? அது ஷிர்கா? அது மாதிரிதான் முஹீத்தீன் என்று சொல்வது போய் பித்தலாட்டம். ஏன் தெரியுமா பித்தலாட்டம்? டாக்டரை கூப்பிடுறது இருக்க, முஹீத்தீன் கூப்பிடுற மாதிரி டாக்டர் நம்ம கூப்பிடுறது இல்லை. யாராவது டாக்டரை போய் யா முஹீத்தீனே அப்படின்னு சொல்ற மாதிரி, டாக்டர் அவர்களே என் நோயை போட்டுங்கிறமா ஊசி போடுங்கிறமா, நான் டாக்டர் இருக்கு ஊசி போடுறது டாக்டர் அப்படியே சொல்லுவோம். யா முஹீத்தீன் யாரும் கூப்பிடுறது இல்லை. சரி, டாக்டர் கூப்பிடுற மாதிரி முஹீத்தீன் யாராவது கூப்பிடுறாங்களா? டாக்டர் சொல்ற மாதிரி முஹீத்தீனே என்ன காய்ச்சல் எனக்கு ஊசியை போடுங்கன்னு சொல்லி அவர் தர்காவில இருந்து ஒரு ஊசி பொத்துக்கிட்டு வந்தா ஓகே, சாப்பாடு இருந்து பொத்துக்கிட்டு வந்துச்சு, ஒரு ஊசியை போட்டாரு, அந்த மாத்திரை எழுதி தந்தாரு. பச்சை பொய், இதெல்லாம் பச்சை ஏமாற்றுகள். நல்ல தெரியுது. நான் ஏற்கனவே சொன்ன ஸலவாத், அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம் இன்னக ஹமீதும் மஜீத் சொன்னல. இந்த ஸலவாத் எப்படி வந்துச்சு, ஸலவாத்துங்கிறது எப்படி உண்டாச்சு, அந்த அடிப்படையை புரிஞ்சுட்டீங்கன்னா எப்படி எல்லாம் இன்றைக்கு ஏமாற்று நடக்குதுங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கலாம். இன்னல்லாஹு மலாயிகத்துஹு யஸல்லூன அலன் நபி யா அய்யுஹல்லதீன ஆமனு ஸல்லூ அலைஹி வ ஸல்லிமு தஸ்லீமா அப்படின்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். உங்க எல்லாருக்கும் தெரியும். அல்லாஹ் இந்த நபியின் மீது அருள் செய்து விட்டார். மலக்குகள் அருள் செய்யும்படி கேட்கிறார்கள். ஈமான் கொண்ட முஸ்லிம்களே, நீங்கள் இந்த நபியின் மீது ஸலவாத் சொல்லுங்கள் அப்படின்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். ரசூல் மீது ஸலவாத் சொல்லணும் அல்லாஹ் சொல்றான். இந்த வசனம் இறங்கின உடனே சஹாபாக்கள் என்ன செய்றாங்க, ரசூலாட்ட போறாங்க. யா ரசூலல்லாஹ் கைஃபரு ஸல்லி அலைக்க, உங்கள் மீது ஸலவாத் சொல்லணும் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். எப்படி ஸலவாத் சொல்லணும்னு சொல்லிட்டாங்க சஹாபாக்கள். சஹாபாக்கள் யாரு? எழுத படிக்க தெரிந்தவர்கள். அதை நீங்க முக்கியமான ஒரு பாயிண்ட் வழங்கணும். சஹாபாக்கள்ல நிறைய பேருக்கு எழுத தெரியும், படிக்க தெரியும், எழுதியதை பார்த்து படிக்க தெரியும். ரசூலுல்லாஹ்க்கு எழுதவும் தெரியாது, எழுதியதை பார்த்து படிக்கவும் தெரியாது. நபிகள் பெருமானாருக்கு அது நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. முதல்ல ஜிப்ரீல் வந்து இக்ரா என்றார், ஓதுவீராக. மாஅனம் பிகாரியின், எனக்கு ஓத தெரியாது என்றார்கள் நபிகள் பெருமானார். எனக்கு படிக்க தெரியாது, எனக்கு ஓத தெரியாது என்று நபிகள் பெருமானார் சொன்னார். உனக்கு சும்மா ஓது படி அப்படிங்கும்போது மனப்பாடமாக ரசூலுல்லாஹ் படிக்கிறாங்க. எழுதவோ எழுதியதை பார்த்து படிக்கவோ ரசூலுல்லாஹ்க்கு தெரியாது. அதுக்கு நிறைய சான்றுகள் இருக்கு, நிறைய ஆதாரங்கள் நிறைய, எல்லாரும் ஏற்கலாம் மறுக்க மாட்டாங்க. அவ நபிகள் பெருமானாருக்கு எழுதவும் தெரியாது, எழுதியதை பார்த்து படிக்கவும் தெரியாது. ஆனா சஹாபாக்கள் நிறைய பேருக்கு எழுதவும் தெரியும், எழுதியதை பார்த்து படிக்கவும் தெரியும், கவிதை இயற்றவும் தெரியும். கவிதை இயற்றது மொழித்திறமை இருந்தால் முடியும். சும்மா எல்லாரும் பாட்டை எழுத முடியாது.
கவிதை ஏற்றுவது ஒரு தனி திறமை. அது அப்படி திறமை இருந்தாலே முடியும். திறமையான சஹாபாக்கள் கவிதை ஏற்றும் திறமை உள்ளவர்களா இருந்தாங்க. அவங்கெல்லாம் போய் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட கைஃபனு ஸல்லி அலைக்க, உங்கள் மீது ஸலவாத்து சொல்லணும்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். உங்கள் மீது ஸலவாத்து சொல்ல வேண்டும் என்றால் எப்படி சொல்ல வேண்டும் யா ரசூலல்லாஹ் அப்படின்னு கேட்கிறாங்க ரசூலுல்லாஹ்ட்ட போய். நான் ஏன் உங்களுக்கு பயந்து சொல்றேன், ஸலவாத்து சொல்லணும்னு சொன்ன உடனே சஹாபாக்களாக ஒரு ஸலவாத்தை உருவாக்கவில்லை. அதை விளங்கணும். அவங்கள கவிதை தெரிஞ்சும் அரபி தெரிஞ்சும் அவங்கள எழுதிடுற. அது ரசூலுல்லாஹ் உங்களுக்கு நல்ல மொழி திறமை இருக்குல்லப்பா, நல்ல படிக்கிறது தெரியுமில்லப்பா, ஸலவாத்தை நீங்க எழுதிக்கிறீங்க. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தின் இஸ்லாமிய அழைப்பு பணி. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தின் ஏராளமான பணிகளில் மிக முக்கியமான பணி பிற மத மக்களுக்கு இஸ்லாத்தை எடுத்துச் சொல்வதாகும். இஸ்லாம் தீவிரவாதத்தை ஆதரிக்கிறதா, பெண்ணடிமைத்தனத்தை ஆதரிக்கிறதா, பலதார மனத்தை ஆதரிப்பது ஏன் என்பன போன்ற எண்ணற்ற சந்தேகங்களுக்கு விடையாக இஸ்லாம் ஓர் இனிய மார்க்கம் எனும் நேரடி கேள்வி பதில் நிகழ்ச்சிகள், இஸ்லாத்தையும் முஸ்லிம்களையும் பற்றிய தவறான எண்ணங்களை களையும் இந்நிகழ்ச்சி தமிழகமெங்கும் நூற்றுக்கணக்கில் நடத்தப்பட்டு வருகின்றன. இந்நிகழ்ச்சி பிற மாநிலங்களிலும் வெளிநாடுகளிலும் நடந்து வருகின்றன. இது போன்ற நிகழ்ச்சியின் மூலம் ஏராளமானோர் இஸ்லாத்தை தழுவி வருகின்றனர். இது மட்டுமல்லாது இஸ்லாத்தை அறிந்து கொள்ள விரும்பும் பிற மத மக்கள் ஒரு அஞ்சல் அட்டை அனுப்பினால் போதும், திருக்குரான் மொழிபெயர்ப்புகள், இஸ்லாமிய நூல்கள் மற்றும் பல ஆடியோ வீடியோ சிடிக்கள் என இலவசமாக அனுப்பி வைக்கப்படுகின்றன. மனிதனுக்கேற்ற மார்க்கம் இஸ்லாம் மட்டுமே என்பதை நிரூபித்திட பிற மத அறிஞர்களுடன் பல்வேறு விவாதங்கள், புதியதாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்களுக்காக சேலத்தில் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் என தனித்தனி பயிற்சி மையங்கள், இஸ்லாத்தை தழுவியதை அதிகாரப்பூர்வமாக்கும் அஃபிடவிட், கெசட்டில் பெயர் மாற்றம், கத்னா செய்தல் மற்றும் பயிற்சிக்கு தேவையான திருக்குரான் மொழிபெயர்ப்புகளுடன் கூடிய பாட நூல்கள், உணவு, உடை, தங்கும் இடம், மருத்துவம் என இன்னும் பல அத்தியாவசிய பொருட்களை இப்பயிற்சி மையத்தில் வழங்குவதுடன் பயிற்சி மையத்திற்கு வருவதற்கும் பயிற்சி முடிந்து செல்வதற்கும் போக்குவரத்து செலவுகள் இவை அனைத்தும் முற்றிலும் இலவசமாகவே வழங்கப்பட்டு வருகின்றன. எந்த வெளிநாட்டு அரசிடமிருந்தோ அல்லது எந்த வெளிநாட்டு நிறுவனங்களிடமிருந்தோ உதவிகளை பெறுவதில்லை என்பதை கொள்கையாக கொண்டுள்ளது தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத். எனவே மறுமையில் மகத்தான கூலியை பெற்றுத்தரும் இந்த அரிய பணிக்கு உங்களது ஜகாத் மற்றும் நன்கொடைகளை வாரி வழங்குவீர். உங்களது நன்கொடைகளை டிடியாகவோ செக்காகவோ மணி ஆர்டராகவோ அனுப்பலாம். டிடி அனுப்புபவர்கள் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் வங்கி கணக்கு எண் 7827248827 இந்தியன் வங்கி மண்ணடி கிளை என்ற பெயரில் எடுத்து அனுப்ப வேண்டிய முகவரி தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் மாநில தலைமையகம் 30 அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. போன் 044252152226. ஈகத்துவம் ஓரிரை கொள்கையை விளக்கும் மூப்பற்ற மாத இதழ் பிஜே, எம். சுலைமான், ஷம்சுல்லுஹா, சைஃபுல்லா ஹாஜா இன்னும் பல சிறந்த அறிஞர்களின் கருத்து கருவூலங்கள் இன்னும் பல சிறந்த அம்சங்களுடன் வெளிவரும் ஏகத்துவம் இதழை படித்து உங்கள் மார்க்க அறிவை வளர்த்துக் கொள்ளுங்கள். ஆண்டு சந்தா உள்நாடு ரூபாய் 100, வெளிநாடு ரூபாய் 650, தனி இதழ் ரூபாய் 9. உங்கள் டிராப்டுகளை ஏகத்துவம் இலக்கம் 30 அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 3 என்ற முகவரிக்கு அனுப்ப வையுங்கள். எப்படி சொல்ல வேண்டும் என்று சஹாபாக்கள் கேட்கிறார்கள். அப்பதான் ரசூல் அந்த ஸலவாத் சொன்னாங்க. எது ஸலவாத் நான் சொன்னேன்? அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம் வ அலா ஆலி இப்ராஹீம் இன்னக ஹமீதும் மஜீத் என்ற இந்த ஸலவாத்தை ரசூலுல்லாஹ் சொல்லிக் கொடுக்கிறாங்க. அப்ப அரபி மொழி திறமையாக இருந்தும் கூட இஸ்லாத்தில் ஒன்றை உருவாக்க வேண்டும் என்றால் சஹாபாக்களுக்கே கூடாது, வேற ஏன் உருவாக்க முடியும்? அதை வேற யாரையும் எழுதுறது? ரசூலுல்லாஹ்விடத்திலே பாடம் என்ற அரபு மொழியை தாய்மொழியாக கொண்ட சஹாபா பெருமக்கள் ஸலவாத்தை இயற்றிவிடவில்லை. ஏனென்றால் ஸலவாத் என்பது வணக்கம், அது ஒரு இபாதத், அது ஒரு துஆ. எப்படி ஓத வேண்டும் என்று இறைவனுடைய தூதர் நாம் சொல்லித் தர வேண்டும். அதை வழங்கி வச்சிருந்தாங்க. போய் கேட்கிறாங்க, ரசூலுல்லாஹ் சொல்லிக் கொடுக்கிறாங்க. அதை மாதிரி சஹாபாக்கள் செய்யறாங்க. இந்த மௌலிதுங்கிறது இது மாதிரி சஹாபாக்கள் எழுதுறாங்க.
சஹாபாக்களே எழுதலையே, அவங்களுக்கு இல்லாத ரைட்ஸ் நேற்று 4 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருக்கும்? அவன் எழுதினாலும் அடுத்து இன்னொன்று கேட்டன, பாட்டுகள் சலாமாகுமா? அதை கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. ஒரு பாட்டிலே சலாம் சொல்றான், ஏத்துக்குவீங்களா? ஒரு பாட்டுன்னு வச்சுக்கோ, உதாரணமா சலாம் அலைக்கும் ஒரு பாட்டு படிச்சு காட்டுறேன் உங்களுக்கு. யார சலாம் அலைக்கும், யா ஹபீப் சலாம் அலைக்கும், ஸலவாத்துல்லாஹி அலைக்கும், ஸலவாத்துல்லாஹி அலைக்கும். அஷ்ரகல் பத்ரு அலைனா. சத்தமா படிக்க முடியல. நாங்க மூணு ஒரு காலத்துல நிறைய கோழிகள் எல்லாம் போட்டு குடிச்சு வைப்பாங்க. அது 20 வருஷம் நல்ல ஓடும் என்னமா வச்சிருப்பாங்க. அது ஒரு ஏமாத்து காலம், ஏமாற்றிய காலம். என்ன அல்லாஹ் காப்பாத்துறான். அஷ்ரகல் பத்ரு அலைனா فاحتفت منه البدور. أشرق البدر علينا فاحتفت منه البدور. مثل حزنك ما رأينا قط يا وجه السرور، قط يا وجه السرور. என்ன பாட்டு தெரியுதா? துள்ளாத மனமும் துள்ளும் யான சலாம் அலைக்கும். எந்த பாட்டுனாலும் படிக்கலாம். இப்போ 4 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள பாட்டு கூட எடுத்து பார்த்தா பாட்டு அழகா வருது. இப்போ உள்ள பாட்டு கூட படிக்கலாம். ஏன்னா பாட்டு கரெக்டா தீர்வு தெரிய மாட்டேங்குது, பாட்டு தெரிய மாட்டேங்குது. மௌலாய ஸல்லி வஸல்லிம் தாயிமன் அபதா அலா ஹபீபிக ஹலீல் அலா ஹபீபிக ஹைல் ஹல்கி குல்லிஹிம் மின் ஹல்கி குல்லிஹிம். மௌலாய ஸல்லி வஸல்லிம் மேகம் கருக்குது தட்டுப்புக்குன்னு ஒரு பாட்டு படிக்கல. ஆமின் ததக்குருஜி ஆமின் பீதி சலமி மேசதம் அண்டராமின் முகுலத்தின் பிதமி. மௌலாய ஸல்லி வஸல்லிம் தட்டுப்புக்கு தட்டுவோங்கிறாங்க. எனக்கு தான் தெரியல, இன்னொரு பாட்டு படித்தானே பாட்டுங்க. ரெண்ட கரண்ட் அது பாட்டு வரி எனக்கு தெரிய மாட்டேங்குது. மௌலாய ஸல்லி வஸல்லிம் சல்லு அது எந்த மெட்டீரியல் டக்குனாவது வர மாட்டேங்குது. ரெண்ட கரண்ட கன அந்தாக்கா கொண்டக்காய் ஒரு பாட்டு படிச்சாங்க. அது அதே தான் தெரியும். சல்லு பீனா பேத்தி மாமி ரெண்ட கரண்ட ஆலாஷபி இல்லானா மீரா. ரெண்டக்கு என்ன செய்யணும் கேட்டான். கொலக்கட்டைன்னு சொல்லி பாரு. என்ன சல்லு பீனா பேத்தி மாமி கொலக்கட்டை வரும். என்னென்ன இதெல்லாம் குரானா கவலைப்படுறதுக்கு? நபி வழியா குப்பையை போட்டு இபாதத்துன்னு நினைக்க காலத்துக்கு போய் சாப்பிடுறது சொல்ல ஒண்ணு. அது அல்லாஹ் சொன்னதா ரசூலுல்லாஹ் சொன்னதா பயப்படுறதுக்கு ஒரு லூசு பையன் சொல்லியிருக்காரு. லூசு பையனா கூட ஏத்துக்கலாங்க. திமிரும் விஷமும் உள்ளவங்க சொல்லியிருக்கான். நான் சொல்லி காட்டுற பாருங்க, படிக்கலாம். அல்ஹம்துலில்லாஹி ஹம்தன் தாயிமன் அபதா வ ஷுக்ரன் அஸீஸ் ரவாதிப. அப்படியே தூக்குவானுங்க. என்னமோ அல்லாஹ் போய் பிடிக்க போற மாதிரி கீழே வந்து செத்துவான். பாக்குற பார்த்து அப்படியே படிப்பான். என்னது அதை பார்த்தா ஒரு மண்ணா கட்டிக்கிறது. சரி, நல்ல அர்த்தம் இல்லாட்டலாய் கவலைப்படாம போயிடலாம். விஷமத்தனத்தை கொட்டிருக்கிறான். விஷமத்தனம் இது என்ன யா குத்துமானு ஒண்ணு படிப்பானுங்க. முஹீத்தே ஏன் இன்னைக்கு காலில் விடுறான் நீங்க நினைக்கிறீங்க? எது காலை கல்வி குடிக்கலான்னு நினைக்கிறீங்க? என்ன ஆதாரம் இருக்கு? இப்படி எழுதி வச்சிருக்கான். போறதுல ஒரு 1 அயோக்கிய யூதனுடைய கைக்குலியா இருக்கணும். விஷம் எழுதி வச்சிருக்கான். இத போய் நீங்க பக்தி நீங்க நினைக்கிறீங்களா? குர்ஆனை ஓதுங்க. குர்ஆனை ஓதக்கூடாது யாராவது சொல்லுமா? அப்படி சொன்ன காபீர், முஸ்லீம் இல்லாதவன். குர்ஆனை ஓது. ஒரு எழுத்துக்கு 10 நன்மை. குர்ஆன் இதை எல்லா அஜத்துமான்னு சொல்றாங்க. ஒரு எழுத்துக்கு 10 நன்மை ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. குர்ஆனை ஓதும் பொழுது குர்ஆன்ல ஷைத்தான் கூட வரும். வருமாறா குர்ஆன்ல ஓதிட்டு இருக்கும்போது அல்லாஹ் குர்ஆன்ல ஷைத்தான் பத்தி சொல்றான். அப்படி சொன்னால் கூட
ஷைத்தான் சொன்ன 50 நன்மைங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. அவுதுபில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் சொல்லிட்டு ஆரம்பிப்போம். ஒரு எழுத்துக்கு 10 நன்மை என்னாச்சு? ஷைத்தான் எத்தனை எழுத்து? ஷீன் ஏ துவே அலிஃப் நூன் 5 எழுத்து 50 நன்மை. ஷைத்தான் நீங்க குர்ஆன் ஓதும்போது அந்த வாசம் வந்தா இன்ன ஷைத்தானுக்கும் அதுவும் முபீன், நிச்சயமா ஷைத்தான் உங்களுக்கு விரோதி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அதை நீங்க படிக்கிறீங்க ஓதுறீங்க. அப்ப ஷைத்தான் சொல்லுவோம். ஷைத்தான் சொன்னா கூட என்ன? ஏன்? அல்லாஹ்வின் வாசகம் என்பதற்காக இறைமறைவது. நீ ஷைத்தான் சொன்னா கூட என்ன ஏன் வருது? இறைவனுடைய வாக்கு 3 தங்கமாவே இருக்கட்டுமே, ஒரு நன்மை கிடையாது. ஏன்? மனிதனின் வாக்கு. உணர்வு முஸ்லிம் சமுதாயத்தின் நம்பர் 1 தமிழ் வார இதழ். உறங்கி கிடந்த முஸ்லிம்களின் உணர்வுகளை தட்டி எழுப்புவதில் 13 ஆண்டு கால வரலாற்று சாதனை படைத்த ஒரே இதழ் உணர்வு. செய்திகளின் நடுநிலைமை, விமர்சனங்களின் நேர்மை, சமுதாய செய்திகளுக்கு முன்னுரிமை, இஸ்லாத்தின் எதிரிகளை அடையாளம் காட்டுதல், அரசியல் ஆன்மீகம் பற்றிய கேள்விகளுக்கு ஆணித்தரமான பதில்கள், ஆய்வு கட்டுரைகள், பல சுவையான அம்சங்களுடன் வெளிவரும் உணர்வின் வாசக சமுத்திரத்தில் நீங்களும் சங்கமமாகுங்கள். ஆண்டு சந்தா உள்நாடு ரூபாய் 400, வெளிநாடு ரூபாய் 1300, தனி இதழ் ரூபாய் 8. உங்கள் டிராப்ட்களை முஸ்லிம் மீடியா ட்ரஸ்ட் நம்பர் 7 வடமரைக்கால் ஸ்ட்ரீட் 2nd floor மண்ணடி சென்னை 1 என்ற முகவரிக்கு அனுப்பி வையுங்கள். இமெயில் unarvu@readofmail.com. குர்ஆன் இறைவனுடைய இறை வேதம் அது. இறைவனுடைய வாக்குக்கு நன்மை. எவனோ ஒரு எழுதி வச்சு எப்படி நன்மையாகும்? ஒருவருடைய பாட்டுகள் நன்மையாயிருமா? பாட்டு எடுத்துக்கிட்டா நல்லது இருக்கும் கெட்டது இருக்கும். பாட்டுக்கு யாரா சாதம், பாட்டுல யாரா சாதம் இருக்குதா? ஒரு அஜித் அங்கிருந்து வர்றாரு, யாரபி சலாம் அலைக்குமா, நீங்க சலாம் அலைக்க பாட்டுல சொல்லி பாருங்க. ஒரு பெரிய அஜித் வர்றாரு, அஜரத் சலாம் அலைக்கும் மோயினாரே சலாம் அலைக்கும் முத்தவல்லி சலாம் அலைக்கும் சொல்லி பாருங்க. வீட்டுக்கு அத்தா அம்மா சொல்லி பாருங்க பார்ப்போம். அத்தாவே சலாம் அலைக்கும், உம்மாவே சலாம் அலைக்கும், மாமியார் மாமங்களாக்கு அப்படி சொல்லி பாருங்க. லூசா கேட்போம். ஏன் கேட்கிற? பாட்டுகள் சலாமாக முடியாது. விளங்கிதான் இருக்கு. பாட்டுகள் சலாம் கிடையாது. அடுத்து ஒரு ஆளுக்கு சலாம் அலைக்கும் சலாம் அலைக்கும் சலாம் அலைக்கும் சொல்ல முடியுமா? ரசூலுல்லாஹி சலாம் அலைக்கும் சலாம் அலைக்கும் சலாம் அலைக்கும் ரசூலுல்லாஹ் உயிரோடு இருக்கும்போது கூட சஹாபாக்கள் அஸ்ஸலாமு அலைக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் உயிரோடு இருக்கும்போது. அப்படி உனக்கு சொன்னா ஒத்துக்குவியா? ஒரு ஆள் அங்கிருந்து வர்றீங்க, உங்களை பார்த்து வருவேன், அஸ்ஸலாமு அலைக்கும்னா அப்படிங்க, வலைக்கும் சலாம். திருப்பி உங்களை பார்த்து அஸ்ஸலாமு அலைக்கும்னா வலைக்கும் சலாம்டா ஒரு சைஸா பார்த்து சொல்லுவோம். மூணாவது அஸ்ஸலாமு அலைக்கும் ஷவுட் பேர் என்னடா? என்ன ஏன் கேட்கிறோம்? ஒரு முறை இருக்கு. முறை மாறும் பொழுது கிண்டலாகிவிடும், முறையற்றது, நக்கலாகிவிடும். அப்ப ரசூலுல்லாஹ்க்கு மட்டும் எப்படி சொல்லுவேன்? விக்ர் பண்ணி ஸலவாத் ஓது, துஆ செய்யற எத்தனை நாள் செய்யலாம். தனி உங்களுக்காக நான் துஆ செய்யறேன், யா அல்லாஹ் அவருக்கு நல்ல சாமியை கொடு, அவருக்கு அருளை கொடு, அவருக்கு அருள் சொல்லலாம். சலாம் சொல்லிட்டு முடியுமா? அந்த மெத்தேடை எடுக்க நான் காட்டி தரல. சரி, அப்படியே நீ சொல்ற நல்ல கருத்து இருந்தா கூட பெருசா இல்லைன்னு போயிடலாம். என்ன படிக்காத முஹீதீனை பத்தி எழுதி வச்சிருக்காங்க ஆக்குத்துமால. அதுக்கு நான் சொல்ல வந்தேன். முஹீதீனை பத்தி என்ன எழுதி வச்சிருக்கான் பாருங்க. அதுக்குள் தபில்கிதுனி மின் மௌலாக்க முத்தமீரா. கவிதைகள் பொதுவாக கேட்க நல்லா தான் இருக்கும். நல்ல கவிதையா இருந்தா கேட்டு போங்க, தப்பு இல்லை. அது அரபிலே இருக்கிறது தேவையில்லை. நாலு பாட்டு நல்ல கவிதை மியூசிக் எல்லாம் இல்லாம ஒரு பாட்டு நீங்க படிச்சு பாருங்க, சில பாட்டு கேட்க நல்லா இருக்குமே. வட்டி தொழிலாலே கிடைக்கின்ற லாபம், ஏழை எளியோர் மீதெரிகின்ற தீபம், எண்ணி அழகான வரிகள். வாசல் வழிதோறும் கையேந்தி நின்று கெஞ்சும் எளியோரின் துயர்கோலம் கண்டு, நெஞ்சம் இறங்காமலே கொஞ்சம் வழங்காமலே நாவு கூசாமல் நிலை மாறி ஏசலாமா, தீனோரே நியாயமா மாறலாமா, தூதன் நபி போதனையை மீறலாமா, உள்ளம் சோர. அதான் சொல்றோம், தூதன் நபி போதனை மாறாதப்பா. நபி வழி நடந்தால் நரகம் இல்லை, அதை நாடாத பேர்களுக்கு சொர்க்கம் இல்லை, சொர்க்கம் இல்லை. அவர் கேட்க வேண்டிய அவன் மதுரை வேண்டாமா? நான் கேட்டியா? பாட்டு தலையாடிட்டு போயிட்டேன். நான் மக்கள் உபதேசம் பண்ணும்போது சூடாகுது, கோவம் வருது.
ஒரு கையில் இறை வேதம், மறு கையில் நபி போதம், இருக்கையில் நமக்கு என்ன தயக்கம். அதனால சொன்னாரு. ஏன் கேட்கல? நம்ம சொல்லணும் ஏற்கிறான், குருடா ஏற்கிறான், உடம்புல காணும், நம்மள பிரச்சனை பண்றோம். அதுல வேற இவர்கள் குழப்பம் செய்கிறார்கள். எதியா குழப்பம்? நான் கேட்கிறேன். அடே, இதுக்கு குர்ஆன் ஆதாரம் இருக்கான்னு கேட்கிறோம், நபி வழியில் ஆதாரம் இருக்கான்னு கேட்கிறோம். அது குழப்பமா? சாதிமாம் செஞ்சாலும் சரி, ஹனபிமாம் செய்ய, அதுவும் கூடும், இதுவும் இது குழப்பமா? எதியா குழப்பம்? நீங்க தான் விரல் அசைச்சு குழப்பம் பண்றீங்க. யாரு? நம்மள விரல் அசைச்சு குழப்பம் பண்றோம். விரல் அசைச்சு பிரச்சனை நீங்க யார்கிட்ட பள்ளி பண்றீங்க? அப்படி சில சொல்லிட்டாங்க. இந்த ஒற்றுமை ஏமாற்று, ஒற்றுமை கோஷம் சில போடுவான். இந்த ஒற்றுமை கோஷம் மாதிரி ஒரு பித்தராட்ட உலகத்தில் இருக்கிறது. ஒற்றுமையை குர்ஆன்ல வசனத்தை காட்டி பார்ப்போம். மொத்த வசனத்தை காட்டு. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான், இந்த உலகத்தை விலையாக கொடுத்தாலும் அவர்களை உம்மால் ஒற்றுமைப்படுத்த முடியாதுன்னு அல்லாஹ் சொல்றான். குர்ஆன் வசனம். உலகத்தை விலையாக கொடு, என்ன ஒற்றுமைங்கிற? அடே, ஒற்றுமையாக சேர்ந்து என்ன? நம்ம வந்த பிறகு ஒற்றுமை பிரிஞ்ச, ஒற்றுமை இல்லாம போயிருக்கான். சரி, நாங்க வரப்போது நீங்க இருந்து ஒற்றுமையா என்னத்தை கிழிச்சியா சொல்லுங்கப்பா. நான் எல்லாம் வரப்போது 30 வருஷத்துக்கு முன்னால நீங்க என்ன ஒற்றுமையா இருந்தீங்க? ஒற்றுமையா இருந்து ஒரு வட்டியை பாட்டியா, வரட்சியை ஒழிச்சியா, முஸ்லீம்களும் தொழிலாளி ஆக்குனியா, சாராயை ஒழிச்சிங்களா, பிராடுகளை ஏமாற்ற ஒழிச்சு இல்லையே. ஒற்றுமையாக இருந்து கொண்டு நல்லதை வளர்க்கணும், தீயை ஒழிக்கணும். ஒரு 10 பேர் குடிச்சிட்டு இருக்கான் ஒற்றுமையா, அதை பிரிக்கதான் நீ உடைக்கணும். 10 பேர் குடிக்கிறான், அதை ஒரு தினம் திருத்தி கொண்டா, இன்னொரு 2 ஆக்காத, மோசமான தொலைஞ்சிட்டு போறான். 100 பேர் செஞ்சா ஒருத்தவ வச்சு வாங்கறான். இதை எப்படி பிரிக்கிறேன்னு பிளான் பண்ணு. இது என்ன? ஒற்றுமையை குறைக்க வேண்டும். அழைக்க தெரிஞ்சிருந்தார். ஒற்றுமையாக இருந்து நீ நபி வழியில் இருந்தீங்க, அதை குறைக்க கூடாது. ஒற்றுமையாக இருந்து வரவேற்ற வேகக்கூடாதுன்னு சொல்லு. ஒற்றுமையாக இருந்து தர்காக்கு போவாதுன்னு சொல்லு. குறைக்க மாட்டோம், நானும் சேர்ந்து நிற்போம். இந்த ஒற்றுமை கோஷம் மாதிரி ஒரு ஏமாற்று கோஷம் உலகத்தில் கிடையாது. அது ஒரு ஃப்ராடு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்லாத்தை சொல்றதுக்கு எல்லாம் ஒன்னாத்தான் இருந்தான். இஸ்லாத்தை சொன்னாரு, மகன் அப்புறம் விட்டு பிரிஞ்சான், அப்ப மகன் விட்டு பிரிஞ்சான், பொண்டாட்டியை புதுசா டைவர்ஸ் பண்ணி வந்தா, எத்தனை பேர் பொண்டாட்டி டைவர்ஸ் பண்ணுவாங்களா? ஒற்றுமை கொடுத்தாரா? குறைக்கத்தான் வேண்டும். ஏன்? ஹக்கு சத்தியம். அசத்தியத்தில் ஒன்றாக இருந்தால் அதை பிரிக்க வேண்டும். சத்தியத்தில் ஒன்றாக இருந்தால் பிரிக்கக்கூடாது. எது ஒற்று, என்ன ஒற்றுமைங்கிற ஏமாற்று கோஷம் அது. அப்படின்னா உலகத்தில் அல்லாஹ் சொல்லல. உங்களை அல்லாஹ் ஒற்றுமைப்படுத்தினால் நீ உலகத்தை விலையாக கொடுத்தாலும் நபியே உம்மால் ஒற்றுமைப்படுத்த முடியாதுங்கிறான். உண்மையா அல்ல. நம்ம ஒரு அறிவிப்புடுவோமா? நம்ம எல்லா ஜமாத் தலைவர்களையும் கூப்பிடுவோம். எத்தனை ஏக்கருக்கு எல்லா வீடு வாங்கப்பா, எல்லாருக்கும் ஒரு 10 கோடி ரூபாய் ஒவ்வொரு தலைவருக்கும். எல்லாம் ஒண்ணா வாங்க, சேர்ந்து வாங்குறீங்களா? சேர மாட்டாங்க. எனக்கும் 10 கோடி, அவனுக்கும் 10 கோடி. நான் எவ்வளவு பெரிய தலைவர்? 12 கோடி ஒற்றுமை. எப்படி ஒற்றுமையாகும்? அது நபி வழியை குடி ஒற்றுமையாகும். நபி வழி குர்ஆனப்படி, ஹதீஸப்படி. அதுதான் நாங்க மக்கள்கிட்ட சொல்றோம். அப்ப அந்த என்ன சொல்றோம்? இந்த மோதல்கள்ல இன்னும் சொல்ல போன நல்ல கருத்துள்ள பாடு படிச்சுட்டு போங்க, தப்பே இல்லை. நான் படிச்ச வட்டி தொழிலாளர் கிடைக்கின்ற லாபம். இந்த மழையை பெய்யுது, இப்ப மழை பெய்யுது. இந்த மழை யாரால பெய்ஞ்சுச்சு? அல்லாஹ்வுடைய பெருங்கிருபை. அதுல கூட சொல்லுவாங்க சில ஊர்கள்ல, ஒவ்வொரு ஊர்ல ஒரு மாதிரி. இப்ப மழை பெய்ஞ்சிருக்கல, இப்ப விட்டுறதுனால பிரச்சனை இல்ல. சரியான மழை பெய்ஞ்சு மீட்டிங் கேன்சல் ஆயிடுச்சுன்னு சொல்லுவான். பாத்தீங்களா? அல்லாஹ்வுக்கே பிடிக்கல அவரை மீட்டிங் போட்டது. மழை பெய்ஞ்சா அல்லாஹ்வுக்கு பிடிக்கல நம்ம மீட்டிங் போட்டது. சரி, சில ஊர்கள் என்ன செய்ய சொல்றானா, ஒரு 6 மாசம் மழை இல்லாம இருக்கு. அந்த நஜாத்கார பேர் வந்தான், நாட்டுல மழையே காணாம, எங்களால மழை பெய்யுதா இல்லையா அதுக்கு முடிவுப்பான். நாங்க வந்த மழை பெய்யும்னா மீட்டிங் போடு, மழை இல்லாத போட சொல்லு. இன்னும் ஒரு அளவுகோல் வச்சிருக்கான் பாருங்க. ஏதோ நம்மளோட கருப்பு. இந்த மழையை எடுத்துக்கிடுங்க. இந்த மழையை தர்றது யாரு? சின்ன பிள்ளைகளை கேட்டா அல்லாஹ்தான் சொல்லு. இந்த 10 வயசு பிள்ளைகளை கேளுங்க. வலையின் சாழ்த்தம் மன்னசில சமாயமான், வானங்களில் இருந்து மழையை கீழே தருபவன், இறக்கி வைப்பவன் யார் என்று அபூஜஹிலிடம் கேட்டு பார்த்தால் அல்லாஹ் என்று சொல்லிக் கொண்டிருந்தான். அல்லாஹ் தான் சொல்லிட்டு இருந்தாங்க. யாரு? அபூஜஹில். நான் சொல்றேன், அல்லாஹ் குர்ஆன்ல அப்படி சொல்றான். அபூஜஹில் போன்ற காபிர்கள்ட்ட வானத்தை படைத்தது யார், பூமியை படைத்தது யார், மலக்குத்து சமாவாத்தி வல்லல், வானங்களையும் பூமியையும் தன் வசத்தில் வைத்திருப்பவன் யார் என்றெல்லாம் கேட்டு பார்த்தால்
அல்லாஹ்தான் என்று சொல்கிறார்கள், சொல்லிக் கொண்டிருப்பார்கள். சின்ன சின்ன விஷயத்துக்கு அவன் சாமிகிட்ட போனான், சிலைகிட்ட போனான், பெரிய பெரிய விஷயத்துக்கு அல்லாட்ட போனான். மக்கத்துக்காக நீங்க நினைச்ச மாதிரிலாம் இல்ல. அப்துல்லா ரசூலுல்லாஹ்வுடைய வாப்பவர் அப்துல்லா. ரசூலுல்லாஹ் வர்றதுக்கு 50 வருஷத்துக்கு முன்னாலே ரசூலுல்லாஹ்வுடைய தாத்தா அப்துல்லா பேர் வச்சார்ல. ரசூலுல்லாஹ்வுடைய அத்தா பேரு அப்துல்லா. அப்துல்லா பேர் வச்சது யாரு? ரசூலுல்லாஹ்வுடைய தாத்தா. அப்ப ரசூலுல்லாஹ் வர்றதுக்கு 50 வருஷத்துக்கு முன்னாலேயே அல்லாஹ் வழங்கி வச்சிருக்கான். அதனால அப்துல்லா பேர் வைக்கிறான். மக்கத்துக்கு காபீர்கள் பேர் வச்சிருக்கான் அப்துல்லான்னு. அல்லாஹ்வை நம்பி இருந்தாவன் வானத்திலிருந்து மழையை தருபவன் யார் என்று நபியை கேள், அல்லாஹ் தான் என்று சொல்வார்கள். அப்புறம் என்னடா, அப்புறம் ஏன் அந்த அதுல போய் முட்டுற, அப்படியே அதுக்கு போய் கேட்கிறேன். وَإِذَا غَشِّيَهُمْ مَوْجٌ كَالظُّلَلِ دَعَوُا اللَّهَ مُخْلِصِينَ لَهُ الدِّينَ فَلَمَّا نَجَّاهُمْ إِلَى الْبَرِّ فَمِنْهُم مُقْتَصِدٌ وَمَا يَجْحَدُ بِآيَاتِنَا إِلَّا كُلُّ خَتَّارٍ كَفُورٍ. மலைகளை போன்ற அலைகள், பெரும்பெரும் மலைகளை போன்ற முகடுகளாக அலைகள் அப்படியே மலை போல வருமா, பயங்கரமான மலைகளை போன்ற அலைகளுக்கு இடையே அவர்கள் மாற்றும் பொழுது அந்த மக்களுக்கு காப்பீடு கடலில் போயிருப்பான், பயங்கர சுனாமி மாதிரி பயங்கரமான அலை ஒன்று வரும். வரும்போது என்ன செய்வானா, யா அல்லாஹ் என்று அழைப்பான். அல்லாஹ் குர்ஆன்ல அப்படி சொல்றான், அபூஜஹல் அப்படி தான் வச்சிருக்கான். எந்த மனுஷனா கேட்பேன், நீங்களே இருக்கீங்க பயங்கர கஷ்டம், என்ன செய்வோம், தனி காட்டுல மாட்டிக்கிய, இடி மின்னல் பயங்கரமா இருக்கு, உங்களை தவிர யாருமே இல்ல, எதுவும் இல்லை, நம்ம செத்து போயிருவோமோ மூத்தாயிருவோமோ ஏதாவது நடக்குங்கிற ஃபீலிங் என்ன செய்வோம், வருமாறாதா எல்லாருக்கும். அது கூட சில கழுசடை எனக்கு வரமாட்டேங்க, அமைதி கழுசடை. அட குடிகாரம் அப்துல் கலாம் வச்சுக்கிடுங்க, வட்டி வாங்கக்கூடிய மூசா அப்படியே வச்சுக்கிடுவோம். மகளிருக்கு வழிகாட்டும் மாத இதழ் தீன்குல பெண்மணி. தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத்தின் மேற்பார்வையில் முஸ்லிம் பெண்களுக்கான இல்லற கடமைகள், மருத்துவ பகுதி, சிறுவர் பகுதி, திருமண தகவல் பகுதி, ஹதீஸ் திறனாய்வு போட்டி மற்றும் பல சுவையான அம்சங்களுடன் வெளிவரும் முஸ்லிம் பெண்களுக்கான முழுமையான மாத இதழ் தீன்குல பெண்மணி. ஆண்டு சந்தா உள்நாடு ரூபாய் 100, வெளிநாடு ரூபாய் 650, தனி இதழ் ரூபாய் 9. உங்கள் MODDகளை எடுத்து அனுப்ப வேண்டிய முகவரி தீன்குல பெண்மணி, நம்பர் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. ஒன்னாவது அழைக்கிறேன், அவன் பயங்கரமாக மனவர் அல்லாஹ் 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 சொல்லிடுவான். மக்கத்து காபிர் அல்லாஹ் அல்லாஹ் பயங்கரமான அலைகளுக்கு இடையே மாற்றும் பொழுது அல்லாஹ் என்று சொல்வார்கள். அதிலிருந்து காப்பாற்றி அல்லாஹ் அவர்கள் கரை சேர்த்த பிறகு வந்த பிறகு என்ன சொல்லுவான், முக்தசீத், சிலர்கள் கரெக்டாக நடப்பார்கள். அல்லாஹ் சொல்றான், கரையில கடல்ல காப்பாற்ற அல்லாஹ் கரையில் நம்மளை காப்பாற்ற மாட்டான்னு யோசிச்சு கரெக்டா நடப்பான். சில பேர் ஐக்கியத்தின் மனமா பெரும் துரோகியாக அல்லாஹ்வை மறப்பான். உன கஷ்டத்துல உன காப்பாத்திருக்கான், வெளியே தலையில வந்துட்டு முகித்தீனா, தலையில வந்து லாத்தை வச்சுட்டாங்களா, தலையில வந்துட்டு ஏசுவதா கேட்பாங்களா. சில நேரம் பாருங்க, கஷ்டத்துல வரும்போது கடவுளை எல்லாம் சொல்லி போடுவான். அல்லாஹ் அப்படி கேட்கிறான், அப்ப நீ அழைத்தது யாரை அழைத்தாய், இக்கத்தில் யாரை கூப்பிட்டாய், அல்லாஹ் கூப்பிட்ட. நீ இக்கட்டு வரும்போது யாமிட்டு மூணு படிப்பியா, இக்கட்ல போய்கிட்டு இருக்கீங்க, பயங்கர ஒரு பிளைட்ல போய் அப்படி வச்சுக்குவோம். இந்த அஜித் மாறு, இந்த காலில் உள்ள குரூப் எல்லாம், இந்த தகவலாயத்து குரூப் எல்லாம் கூட ஒரு பிளைட்ல போய் ஹெலிகாப்டர் போய்கிட்டு இருக்கு. ஹெலிகாப்டர் போகும்போது திடீர்னு என்ன ஆகுது, ஹெலிகாப்டர் போற போக்கு சரியில்லை, எப்போது வேணாலும் வெடிச்சு செதறலாம்னு சொல்றான் பைலட் ஓட்டுறவன். என்ன செய்வாங்க எல்லாம் மனம் மூழ்கி வருவாராம். யாரா ஈசா லாமலுக்கு நீங்க ஓய்தா இருப்பான், யாரெல்லாம் கேட்ப. அப்புறம் என்னடா யா முஹிதீன், அப்புறம் என்ன யா இப்ராஹிம் ஷா, அப்புறம் என்ன ஷாஹில் பாத்ஷா. நான் கேட்கிறேன், நான் ஒரு சவால் விடுறேன், நீங்க எல்லாம் இந்த மாதிரி மீட்டிங் போடுறதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்க வேண்டாம். அவுலியாக்களுக்கு பவர் இருக்குன்றீல, எல்லா அவுலியாக்களையும் ஒண்ணா கூப்பிடுங்க. முஹிதீன்ல இருந்து லோக்கல் நேத்து தோன்ற அவுலியா வரைக்கும் வச்சுக்க, பாப்பாவையும் சேர்த்துக்க, உயிரோடு இருக்கிற பாப்பாவையும் இப்போ எல்லாரையும் ஒண்ணு சேர்த்துக்கிட்டு என்ன நீ நாசமாக்கு பார்க்கலாம் அப்படின்னு நான் சவால் விடுறேன். நான் ஏன் சவால் விடுறேன், அப்படி சவால் விடு நபியே அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அலஹும் அர்ஜுனன் யம்ஷூன பிஹா அம்லஹும் ஐதி யப்ஷூன பிஹா அம்லஹும் ஐனி யப்ஷூன பிஹா அம்லஹும் ஆதானி யஸ்மஊன பிஹா. இவர்கள் கூப்பிடுகிறார்கள், அவர்களுக்கு நடக்கும் கால் இருக்கிறதா, கை இருக்கிறதா, கண் இருக்கிறதா, பார்க்க முடியுமா, இங்கு வர முடியுமா என்று நபியை நீ கேளு. அவர்கள் சொல்லு, உதவும் சுரக்காக்கும் இந்து இல்லா, அல்லாஹ்வை விட்டு விட்டு எல்லா பேரையும் கூப்பிடு.
எவனாக கூப்பிட்டு விட்டு உனக்கு எதிராக சூழ்ச்சி செய்ய சொல். அப்படின்னா என்ன? முயற்சியை கூப்பிடியா? எல்லாமே கூப்பிடு. நான் இப்ப இருக்கிறேன், என்ன நாசமாக்க சொல்லு பார்க்கலாம். என் முடிய கூட அசைக்கல. அதை நம்பத்தான செய்யணும் ஒரு முஸ்லீம். நம்புறதானுங்க ஈமான். அல்லாஹும்ம லா மானிய லிமா ஆதைத வலா முஅத்தி லிமா மனஅத வலா யன்ஃபுல் ஜித். படிக்கிறீங்க துஆ அல்லாஹும்ம லா மானிய லிமா ஆதைத வலா முஅத்தி லிமா மனஅத. யா அல்லாஹ், நீ தந்ததை எவனாலும் தடுக்க முடியாது. அல்லாஹ் எனக்கு தரன்னு நினைச்சாங்க, எவனாலும் தடுக்க முடியாது. நீ தடுத்ததை எவனாலும் தர முடியாது. இது எல்லாரும் புரியுமில்ல? ஏன் முடி கீழே விட கூடாதுன்னு அல்லாஹ் ஆயிட்டா எவ்வளவு பெரிய கொம்பு அவரே நடக்காது. ஒரு மரத்திலிருந்து இலை உதிர்வதாக இருந்தாலும் அல்லாஹ்வுக்கு தெரியாமல் இல்லை. என் தலையிலிருந்து ஒரு முடி விழன்னா அல்லாஹ் ஆளணும். அப்படிதான் ஒரு முஸ்லீம் நம்பணும். இவர் என்ன செஞ்சிருவாரு? அப்ப கடல் இருக்கிறதை மாற்றும் பொழுது யா அல்லாஹ் என்று அழைத்தான். கரைக்கு வந்த பிறகு அல்லாஹ் மறந்தான். இவன் துரோகிங்கிறான் அல்லாஹ். அப்ப இக்கட்ல மாட்டும்போது யாரை கூப்பிடுவ? சிக்கல்ல மாட்டும்போது யாரை கூப்பிடுவ? தியாமுகின்னு சொல்ல கூப்பிடுங்க. இக்கட்ல மாட்டாம போய் கூப்பிடுவ. சிலர் இந்த எலுமிச்சம்பழத்தை எல்லாம் நம்புவோம். எலுமிச்சம்பழம் போன்றேன்னா எலுமிச்சம்பழம் என்ன செய்யும்? நம்பிக்கையை பாருங்க. அல்லாஹ் நமக்கு எல்லாத்துக்கும் பாதுகாப்பு அல்லாஹ் தரான் நம்புற. 50 லட்சம் ரூபாய் வீடை கட்டுவான். ஒன்றுனா எலுமிச்சம்பழத்தை கட்டி போடுவான். ஏன்டா கட்டி போடுற? கண்டிஸ்ட்னா அந்த எலுமிச்சம்பழம் தான் வீட்டை காப்பாற்றுது. 30 லட்சம் ரூபாய் லாரி புதுசா வாங்குவான் 50 லட்சம் ரூபாய்க்கு. அதுல ஒன்றுனா எலுமிச்சம்பழம். செய்யும் தொழிலே தெய்வம்னு சொல்றான். மாற்ற மணிங்கல்ல நம்மளும் சொல்றானே. நம்மளால என்ன செய்யறோம்? டிவி சுற்றி வாங்கினா கூட முதல்ல என்ன செய்யலாம்? புச்சுக்காங்க. என்ன சொல்றானே தெரியாது. இதை காப்பாற்றுன்னு நினைக்கிறான். அதுதான் எல்லாம் கேட்கிறான். லாரியை ஓட்டிட்டு போறீங்க, 100 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போகுது. பிரேக் அறந்து எங்க மோதுன்னு தெரியல. என்ன செய்வான்? யா அல்லாஹ் அம்பியா லாரி அம்பியா? லாரி கடவுள்னா லாரியே, இலவச்சம் பழமே, பூசை காயே, முகத்திலேயே கூப்பிடுற. யா அல்லாஹ் நம்ம கூப்பிடுவ. இந்த ஒரு சிம்பிள் லாஜிக் புரியல். நீ செய்யற விஷயம் தான் ஒன்னு நிகழ்ந்த விஷயம். உயிர் போற நேரத்தில் அல்லாஹ் கூப்பிட்டிய ஒரு முடி விஷயத்தை ஆக்க போற மொட்டை போய் ஆவுல போய் இறங்குறான். அல்லாவுக்காக செய்ய வேண்டியது ஹஜ்ஜுக்கு போ. ஹஜ் முடிஞ்சவன மொட்டை இறக்கு. அது நபி வழி. இதை சொன்ன பார்த்தீர்களா? நம்ம தர்காவில் முடிவு இறக்க கூடாதுன்னா ஹஜ்ஜில் இறக்கவில்லையா? ஹஜ்ஜில் இறக்கண்டா. எதை ஹஜ்ஜில் செய்வியோ அது தர்காவில் செய்ய முடியாது. காபத்துல்லாவை சுத்தணும் நபி வழி. அதுக்காக கழுசலை போய் சுத்த முடியாது. தர்கா நாகூர் தர்காவை சுத்த முடியாது. நாகூர் தர்கா தர்கா கொடியை சுத்தலாம். கேட்டா ஹஜ்ஜில் நம்ம சுத்தலியாங்கிறான். அதை நபி வழி நபிமார்கள் செய்ய வச்சுட்டு அவுலியாக்களை செய்ய முடியாது. உதாரணம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நெருப்பு கொண்டதில் தூக்கி வீசப்பட்டார். அவர் அதை கழிக்கல. அது மாதிரி உனக்கு நடக்குமா? அவுலியாக்கள் நடக்குமா? நீ அடுப்புல ஒரு 10 நிமிஷம் கை வைப்போம் ஒதுக்கிறாரு. நபிமார்களுக்கு நடந்தது, ஹஜ்ஜிலே நடப்பது நபிமார்கள் சொல்லித் தந்தது. வேறு எவ்வளவு பெரிய கொம்பங்களாம் ஏற்றுக்க கூடாது. அது இஸ்லாம். மற்றவங்க ஏமாறத்தான் செய்யணும், நாசமாத்தான் போகணும். ஃப்ராடு. ஏன்? அந்த உத்தரவாதம் நபிகள் பெருமானாருக்கு மட்டும்தான் அல்லாஹ் கொடுக்கலாம். அல்லாஹ் உங்களை நேசிக்க வேண்டுமானால், நீங்கள் அல்லாஹ்வை நேசித்தால், உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டுமானால் நபியை பின்பற்று. ஏமாற மாட்டேன். நீ யாரையும் ஏமாத்தல. இப்ப நான் இப்ப சொல்றேன், நபியை பின்பற்று. ஏமாற்ற கிடையாது. என்னை அவனை ஏமாற்ற முடியாது. நீ நபியை விட்ட மூணு சொல்றான் பாருங்க. அதுல படி முடிச்சிடறேன். அது அல்ஹம்துலில்லாஹ் வரும். அது குல்த பில் இப்னி மின் மௌலாக முதமீரா கதமி அலா ரகபா தில்லௌலியாயி தூரா. அப்படி படிப்பான். இந்த மலையை பத்தி ஒன்று சொல்ல வந்த முஸ்லீமுக்கு வந்துடுறேன். மலை அல்லாஹ் இருக்கிறான். மக்கத்து காவல் ஒத்துக்கிட்டான். நாவல் ஒரு பாட்டு படிப்பாரு. அருள்மலை பொழிவாய் ரஹ்மானே. மலையை தர்றது யாரு? அல்லாஹ். ஷாவல் பாஷா தான் மலையை தர்றான்னு ஒரு பாட்டை படிச்சார். உங்க எல்லாருக்கும் தெரியும் அந்த பாட்டு. நான் சொன்னாதான் தெரியும், இல்லைன்னா தெரியாது. நீங்க தலையாடி கேட்டிருப்பீங்க. நான் படிச்சு காட்டினா உங்களுக்கு புரியும். மழை அல்லாஹ் தர்றான்னு ஒரு பாட்டுல சொல்லிட்டு இன்னொரு பாட்டு என்ன சொல்றாங்க?
சாதனை பாஷால மழை பெய்ய செய்யறாருன்னு ஒரு பாட்டுல வரும். அது உங்க வீட்டுல அந்த பாட்டு ஓடும், தலையாடிட்டு கேட்டிருப்பீங்க. விஷமத்தனம் அது என்ன பாட்டு? அருள்மழை பொழிய வேண்டுமையா எங்கள் அல்லல் நீங்கிட வேண்டுமையா, அந்த பாட்டு கேளுங்க. அருள்மழை பொழிய வேண்டுமையா எங்கள் அல்லல் நீங்கிட வேண்டுமையா. அல்லாஹ் ஐயான்னு சொல்ல மாட்டாங்கல்ல. அருள்மழை பொழிய வேண்டுமையா எங்கள் அல்லல் நீங்கிட வேண்டுமையா, உங்கள் கருணை எமக்கு வேண்டுமையா, நாங்கள் பட்டது ஏதெல்லாம் போதுமையா. எந்த ஐயா இது? நீர் எங்கே 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 சாகுல் மீரானே, உன் வாசல் தேடி வந்தோம் ஐயா கோமானே. சாகுல் மீரான்ட்ட மழையை கேட்கிறேன். அருள் மழை பொழிய வேண்டுமையா எங்கள் அல்லல் நீங்கிட வேண்டுமையா, உங்கள் கருணை எமக்கு வேண்டுமையா, நாங்கள் பட்ட கஷ்டமெல்லாம் போதுமையா. சாகுல் மீரே நீர் எங்கே 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 சாகுல் மீரானே, உன் வாசல் தேடி வந்தோம் ஐயா கோமானே. அவர் வாசல் என்ன வேலை? பள்ளி வாசல் போ. வாசல பள்ளி வாசல் போனோம், அதையும் படிச்சுட்டான். பள்ளிகள் பல இருந்தும் பாங்கோசை கேட்டபின் அதையும் சொல்லிட்டான். பள்ளிவாசல் கேட்டு வெளியே நாற்பத்தி போ, சுத்தமா குளிச்சுட்டு சாக்கடை படுத்து உருளு. அதான அர்த்தம். இப்படி தமிழ்ல இவ்வளவு கூத்து இருக்க, விஷமா இருக்க, விவரம் இல்லாத முட்டாள்தான் செஞ்சிருக்காங்க. மழையை பகிரங்கமா சாதனை பாஷையில கேட்கிறாங்க. அரபியில் சும்மா விடுவாங்க. ஏன் அரபியில் சும்மா விடுவாங்க? தெரிஞ்ச மொழி தமிழ். இதுலயே உங்களை போட்டு ஆட்டிருக்கான் 25 வருஷத்துக்கு முன்னால. நீங்களும் வந்து அர்த்தத்தை கவனிக்காம தலையாட்டி இருக்கீங்க. அரபி அர்த்தம் தெரியுமா? தெரியாது. இப்ப மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் வெளிநாடுகள் போய் அரபி தெரியும். ஒரு 25 வருஷத்துக்கு மேல சுத்தமா அரபி யாருக்கும் தெரியாது. ஈராக்கு சண்டை செய்தியை சொல்லுவோம் அந்த காலத்துல. ஆரம்பத்தில் ஈராக் பயங்கர ஃபைட் நடந்து ஒரு 20 வருஷத்துக்கு முன்னால. அது ஈராக் ஒரு எத்தனாசான் அப்படிமா. ஈராக்கும் பயங்கர சண்டை. இங்க உங்க பொம்பளை அந்த ரேடியோக்கு மேல உட்காந்து ஆமி 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 அது என்னமோ இருக்குது அரபில. அந்த மாதிரி மார்க்கத்தை தெரிந்து கொள்ளக்கூடிய ஆர்வம் அப்ப கிடையாது. இப்ப மாறிடுச்சு. குரான வேணும் ஹதீஸ் வேணும் சொல்ல தெரிஞ்சவனுக்கு என்ன கருப்பு? மக்கள் உஷாராயிட்டானே, குரான்ல இருக்கான கேட்டானே, ஹதீஸ்ல இருக்கான கேட்டான. கேட்டா புகாரியுடைய முழு பெயர் தெரியுமா உங்களுக்கு? தர தெரியாது என்னங்க? புகாரி முழு பெயர் தெரிஞ்சா என்ன, தெரியாத என்ன? அந்த ஹதீஸ் தெரிஞ்சா போதும், நபி வழி தெரிஞ்சா போதும். அது தோற்றவர்கள் தெரியாத ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதே மாதிரி இன்னொரு சொல்றாங்க, நீங்கள் எங்களை ஒற்றுமைப்படுத்த வந்துட்டேன்னு நீங்கள் 2 ஆகிவிடவில்லையா, நீங்கள் 4 பிரியலையா, அது நாங்க 10 பிரிஞ்சு போறோம், மோதி வரை கூடுமா? அதான் கேள்வி. எனக்கும் பிஜேபி சண்டை அப்படின்னு வச்சுக்கோங்க, நானும் பிஜேபி சண்டை பிடித்ததால் தகவலாயத்து பெற்றது கொடுங்க புரியா? அவன் நானும் பிஜேபி தொடர்பை கைப்பட்டா தகவலாயத்தை விட்டுவியா? ஏன்னா 8 பிரியம் 100 பிரியம் அது பிரிஞ்சா எங்க தப்பு, எவன் மேல தப்பு இருந்தா பாவம். மோதி வரை இதனால கூடுமா? தாயத்து கூடுமா? தகடுக்கு ஆதாரம் இருக்கா? தர்காவுடைய கையை அதுக்கு ஆதாரம் இருக்கா? அதுக்கு ஆதாரம் இருக்கா? நீங்கள் 4 பிரியவில்லையா? எத்தனை இருந்தாலும் பிரிவுங்க, அது தப்பு இல்லை. பிரிந்து கொண்டு நபி வழி நட. நீங்க சுன்னத் ஜமாத்தா எங்களோட சேர நான் சொல்றேன், சேர வேண்டாம். சுன்னத் ஜமாத்தாவே இரு, சுன்னத்துல இருக்கிறத செய்யுங்க. சுன்னத் ஜமாத்தா இருந்துக்க, நபி வழி நட சொர்க்கம். தௌஹீத் ஜமாத்தா இருந்துக்கு நபி நடக்காத நரகம். தௌஹீத் ஜமாத்தா ஒண்ணு இருக்கா, நபி வழி நடக்கிற நரகவாதி. சுன்னத் ஜமாத்துல ஒண்ணு இருக்கான், நபி வழிப்படி நடக்கான் சொர்க்கம். இதன் அடிப்படை. இந்த கொடியெல்லாம் வச்சு இதே பேசிட்டு இருக்கோம். இந்த டிஎன்பிஜி கொடி என்ற முக்கியம் இல்லை, இது ஒரு அடையாளம் அவ்வளவுதான். நெட்வொர்க்கா தமிழகமும் பயன் செய்யறதுக்கு இது ஒரு சிம்பிளா போச்சு. உங்களை மாதிரி யானையில கொடி எடுத்து தரையும் அது கருவி சொன்னாங்க சில பேர். சில ஊர்ல எங்களை கொடி எடுக்க கூடாதுன்ட்டு அவன் கொடி எடுத்து வச்சிருக்கான். இதை பக்தி பரவசோட ஏத்துறான். நீங்க யானையில கொடி வந்து சொட்டு கும்பிடுவதை பிடிச்சு வச்சுக்கிறீங்கள, நான் மீட்டிங் முடிய அவருக்கு துறை விஷயம் முறை விஷயம். அதனால இதெல்லாம் ஒரு வெற்றி கோஷங்கள். எத்தனை பிரிவா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும், தனிநபராகவோ இயக்கமாவோ குடும்பமோ ஜமாத்தோ ஊரோ, நபி வழிப்படி நட. அது உங்களை யாரும் ஏமாற்ற முடியாது. நபி வழியை விட்டீங்க எல்லோரும் ஏமாந்து போயிருக்கீங்க. அதுல அந்த அடியில் சொல்றான் பாருங்க, கது குளித்தபில் மின் மௌலாக்க மூத்தமிழா. ஏன் இந்த பேர் காலில் எல்லாம் விடுறான், காலை கழுவுறான், குடிக்கிறான், சேகன் ஏமாத்துறான், ஏமாறுறான். இது கொஞ்ச நஞ்ச பிராடு இல்ல, பக்கா பிராடு போயிருவோம். இந்த ஷேഖിന് எவன்லாம் சொல்றானோ நான் கேட்கிறேன்,
அந்த ஷேக நம்புறவன் கோவப்படுறான். நீ உன் ஷேகிட்ட சொல்லு, உன் ஷேகுமாருக்கு சக்தி இருக்குங்கிறீங்க, என்ன குறைஞ்ச மொட்டையாக்க சொல்ற பாக்கலாம். என் தலைமுடி இருக்குல்ல, என்ன வழுக்க உருவாக்க சொல்லு, அவனை பார்ப்போம் முடியுமான்னு பார்த்துருவோம். ஒரு மண்ணாங்கட்டி நடக்காது. அது வாங்க உன் ஷேகன் கவலை சொல்லுவோம், எனக்கு அவன் போயிட்டு பார்ப்போம், எவன் ஜெயிக்கான்னு பார்ப்போம். அவன் என்ன செய்ய தினேட்டு வரணும், நான் அல்லா வேண்டி நிக்க பார்த்தோமா வர சொல்லு. இதெல்லாம் ஒரு அளவுகளா? நாங்க கேட்கிற கேள்வி அவன் செய்யற செயலுக்கு குர்ஆன்ல ஆதாரம் இருக்கான்னு கேட்கிறோம். என்ன சொல்றான்? மௌலித வர்றதுனால அவன் இப்படி செய்யறான். என்ன வருது பாருங்க. முஹீத்தீன் அப்துல் காதர் ஜீலானி நல்லவரா கெட்டவரா? நல்லவராக இருக்கலாம், புரியுங்களா? இருக்கலாம், அது அல்லாஹ்வுக்கு தெரியும். அதெல்லாம் அவங்களுக்கு பாயிண்ட். அவர் பேர்ல ஒரு ரீல் விட்டுருக்கான், பயங்கரமான ரீல். உலகத்துல முஹீத்தீன் பேர்ல விட்ட ரீல் மாதிரி வேற யார் வேற ரீல் கிடையாது. அவ்வளவு ரீல் முஹீத்தீன் ரீல்கள் அப்படின்னு விட்டவங்க ஒரு 6 மாசத்துக்கு பேசிட்டே இருக்கான். அவ்வளவு ரீல் இருக்காது. அதுல ஒரு ரீல பாருங்க. கது குல்தபில் இனிமின் மௌலாக்க மௌத்தமிதா, அல்லாஹ்விடத்தில் அனுமதி பெற்று முஹீத்தீனை நீங்கள் கூறினீர்கள். அல்லாஹ் ஒரு அனுமதியை பெற்றுட்டாரு. என்ன அனுமதி? அல்லாஹ்ட்ட அனுமதி பெற்றார் என்பதே பொய். ஏன்? அல்லாஹ்ட்ட அனுமதி ரசூலுல்லாஹ் இருக்கும்போது தான் பெற முடியும். ரசூலுல்லாஹ் மௌத்தோட அல்லாஹ்க்கு வஹி வராது, அல்லாஹ்ட்ட வஹி வராது, பேச்சு வராது, அல்லாஹ்ட்ட செய்தி வராதுங்க. ரசூலுல்லாஹ்வோட அந்த செய்தி கோர்ஸ் ஜிப்ரீல் வந்து செய்தி யாரும் கொடுக்க மாட்டார். ரசூலுல்லாஹ் கடைசி வரை முடிஞ்சு வச்சு. இதே பக்கா கூடாது. அல்லாஹ்விடத்தில் அனுமதி பெற்றீர்கள். அப்ப அல்லாஹ்வுக்கு அனுமதி பெற்றினா அல்லாஹ் முஹீத்தீன்ல பேசுறான்னு அர்த்தம். அதான் அர்த்தம். உமன் அவ்வளவு நிம்மதித்தா அல்லாஹ் கரிமன், அல்லாஹ் மீது பொய் சொல்கிறானே இவனை விட அயோக்கியன் உண்டா? அப்ப அல்லாஹ்விடத்தில் அனுமதி முஹீத்தீன் பெற்றாருன்னு ஒருத்தன் பொய் சொல்றான். எவனோ ஒரு அயோக்கியன், இவன் பச்சை அயோக்கியன். அப்ப இந்த மோல் அயோக்கியனா இல்லையா? முதல் பாயிண்ட். இரண்டாவது, என்ன அனுமதி பெற்றாருன்னு பாருங்க. அந்த அதே படிக்கும். قدمي على رقبات الأولياء ترى الحمد لله حمدا دائما أبدا وشكر شكرا عزيزا واجبا رغدا. அப்படியே படிச்சு வருவாங்க. யா முஹையியத்தீன் முடியும். அது என்ன சொல்றா? அல்லாஹ்வுக்கு என்ன அனுமதி அவர் பெற்றார் தெரியுமா? கதமி அலா ரகபாத்தில் அவுலியா, யா அல்லாஹ் என்னுடைய கால்களுக்கு கீழே, கதம்னா பாவம், என்னுடைய கால்களுக்கு கீழே எல்லா அவுலியாக்களுடைய பிடரி இருக்க வேண்டும் என்று அவர் விரும்பி இருக்கிறார். இந்த அனுமதியை அல்லாஹ் கொடுத்தாராமா. அப்படின்னா புரியுதா? காலுக்கீழே பிடரி இருக்குன்னு என்ன அர்த்தம்? எல்லா அவுலியாக்களையும் சங்கில மிதிக்கணும்னு நினைச்சிருப்பாரு. அதான் அர்த்தம். நம்ம விளங்குற மாதிரி சொல்றதா இருந்தா என்ன அர்த்தம்? மற்ற அவுலியாக்களின் பிடரி என் பாவங்களுக்கு கீழே இருக்க வேண்டும். அழகா சொல்ல அழகா இருமாது, சங்கிலம் மிதிக்கணும் அப்படி சொல்லிருக்காரு. இலக்கியமா சொல்லும்போது தெரியாது சில வார்த்தைகள், ஒரிஜினாலிட்டி புரிஞ்சுக்கலாம். நேச்சுரல் சொல்றாங்க எல்லா அவுலியாக்களையும் சங்கிலம் மிதிக்கணும். அல்ல அதான் எனக்கு ஆசை. என்ன செய்ய மிதிச்சுக்கொண்டான் அல்ல, அதை படுகொலை போயிடலாம். இது எவ்வளவு பெரிய அழுக்கத்தனம். அல்லாஹ்ட்ட அனுமதி பெற்றது பேசுறது பக்கா பிராடு. அல்லாஹ் ஒரு அயோக்கிய திறக்கத்துக்கு அனுமதி கொடுத்தானா? ஒரு அக்கிரமத்தை அல்லாஹ் செய்யுமானா? ஒரு அக்கிரமத்தை எழுத்து நின்று குர்ஆன் வெச்ச வசனம் இருக்கு. நபிகள் பெருமானார் வர்றாங்க, சஹாபாக்கள் எஞ்சிதான் நிக்கிறாங்க. காலை தொட்டு கும்பிட்டல, காலை கழுவி குடிக்கல, தூக்கிட்டு தைதைன்னு ஆடல, எஞ்சி நிக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் வர்றாங்க, எஞ்சி நிக்காங்க. ஏப்பா எஞ்சி நிக்கிறீங்க? சஹாபாக்கள் சொல்றாங்க, பல பயத்தவர்களுடைய மதகுமார்கள் தலைவர்கள் அவர்கள் வரும்பொழுது அந்த மக்கள் எல்லாம் எழுந்து நிற்கிறார்கள் மரியாதைக்காக. உங்களை விட ஒரு உயர்ந்த மனிதர்கள் நான் பார்த்ததில்லை. ஒரு ஆளுக்காக எஞ்சி நிக்கிறதுக்கு தகுதின்னு சொன்னா அது உங்களுக்காக எஞ்சி நிக்கலாம் யார சொல்லலாம் அப்படின்னு எஞ்சிக்கிறாங்க. சஹாபாக்கள் லா தகூமு கமா யகூமுல் ஆஜிம் யஅல்லுமு பாலஹு பாலா. பிற மதத்தவர்கள் தங்கள் தலைவர்களுக்கு எழுந்து நிற்பது போல எனக்கு நீங்கள் எழுந்து நிற்காதீர்கள் என்று தடுத்தவர்கள் நபிகள் பெருமானார். எழுந்து நிற்காத. அது மட்டுமல்ல,
மன் சர்ரஹு அன் யதமத்தல்லஹு ரஜுல் ஃபல்யதபவ மகாதஹு மினன் நார். பிறர் தனக்காக எழுந்திருப்பதில் ஒருவன் மகிழ்ச்சி அடைந்தார். ஒரு எந்திரிக்கிறான், அதை பார்த்து அந்த அஜத்துக்கு ஒரு மகிழ்ச்சி நடக்கா இல்லையா? எந்திரிக்காட்ட சில அஜத்து கோவப்படுவான். நான் போறேன், கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம உட்கார்ந்துட்டு இருக்கான். நீ போகும்போது அவன் உட்கார்ந்து ஓ மரியாதை என்ன குறையுது? நான் வர்றேன், நீங்க உட்கார்ந்து இருக்கிய, இது ஏன் மரியாதை குறையுது? இவர் ஆள் அழகா கேட்டாரு, ஐயா பாருங்க உங்க முன்னால மரியாதை இல்லாம காலுக்கு மேல காலை போட்டு உட்கார்ந்து இருக்கான். அந்த சொன்னாரா, அவன் காலை தூக்கி அவன் கால் மேல போட்டதுனால ஏன் மரியாதை என்ன குறையுது? கரெக்டான வசனம். இதை நீங்க உட்கார்ந்ததுனால ஏன் மரியாதை குறையுது? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மரியாதை நிமித்தம் எழுந்து நிற்காதீர்கள். எழுந்து நிற்பதில் ஒருவர் மகிழ்ச்சி அடைந்தால் அவன் நரகவாதி. நான் சொல்றேன், நபி மொழி. எவனாவது ஒரு அஜத்தை எஞ்சி நிக்கலான்னு கேட்டா அவன் நரகவாதி. அவன் சொல்லுங்க, ஒரு சேக நான் வரும்போது ஏன் எஞ்சி நிக்கிற, எஞ்சி நிக்க வேண்டியானா நீ நரகவாதிடான்னு சொல்லுங்க. எஞ்சி நிக்கிறதே நரகவாதின்னு சொன்னா அப்புறம் என்ன காலை தொட்டு முத்தமிடுறது, அப்புறம் என்ன காலை கழுவுறது, கையை கழுவிய குடிக்க கூடாது. அவன் கையை அவன் சுப்பிக்கலாம், அடுத்தவங்க நம்ம சுப்ப முடியுமாங்க? ரசூலுல்லாஹ்க்கு சில சிறப்புகள் இருந்திருக்கு, அது இல்லங்கல. ரசூலுல்லாஹ் பேரத்த பழத்தை எடுத்தாங்க, கொஞ்சம் மின்னாங்க, பிறந்த குழந்தைக்கு கொடுத்தாங்கன்னா வருது. இதை வச்சுக்கிட்டு இப்போ அஜயத்து கொடுத்து பாருங்க, குழந்தை செத்து பல்லு வைக்காம அவன் சாப்பிட்டு கண்டெல்லாம் தின்னு கிருமி. நபி வழி ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கை அது வேற. ரசூலுல்லாஹ் சுத்தமா அவனால இருக்க முடியுமா? ரசூலுல்லாஹ் மாதிரி எவனா இருக்கா? அந்த கேரண்டி யாருக்கா இருக்கா? மா மஸ்ஸத் யது ரசூலில்லாஹ் யதம்ரஅத்தின் கத்து. நபிகள் பெருமானுடைய விரல் அந்நிய பெண்ணுடைய விரலின் மீது தற்செயலாக கூட பட்டதில்லை. எத்தனை வருஷம் ரசூலுல்லாஹ் கூர்ந்து கவனிச்சிருப்பான்? 23 ஆண்டுகள் கூர்ந்து கவனிக்கிறான் ரசூலுல்லாஹ். ஏதாவது ஒரு பொம்பளைக்காரர் பேசும்போது பற்றாதா வச்சிடாதா பாத்தீங்கன்னா முகமது நபி கேள்வி ஒன்று. இதை வச்சு அவர் பிரச்சாரத்தை முடக்கிறதுக்கு கூர்ந்து கவனித்து எடுத்த முடிவு என்ன? மாற்று மதத்தவர் எடுத்த முடிவு. மஸ்ஸத் யது ரசூலுல்லாஹ் யதம்ரஅத்தின் கத்து. பிற மதத்தவர்கள் அப்புறம் அவருடைய விரல் அந்நிய பெண்ணுடைய விரலுடைய மீது பட்டதில்லை. அபூஜஹல்கிட்ட போய் ரசூலுல்லாஹ் ஒரு பொம்பளை பிடிச்சிருக்காரு நம்ப மாட்டான். அதெல்லாம் இருக்காங்க. அதான் நபி வாழ்க்கை. ரசூலுல்லாஹ்வுடைய பண்பில் குறை சொன்னால் அபூஜஹலும் ஒத்துக்கொள்ள மாட்டான். அவர் சொல்றது சரியில்லை, அவர் கடவுளே இல்லைங்கிறார், அல்ல மட்டும் கடவுளுங்கிறாரு, ஏதோ பைத்தியக்காரன் அப்படி சொன்னா ரசூலுல்லாஹ் குறிஞ்சிட்டு சத்தம் போட்டு முகமது செய்ய மாட்டார். அபூஜஹல் மக்கள் காதலி சொல்லுவோம். முகமது அப்படி ஒரு பழக்கைய நபி அவர்களுக்கு முன்னாலேயே அவர் விரல் பெரும் பட்டதில்லையே. எவன் கேட்க போறான்? யார் வேணாலும் எப்படினாலும் போலாங்கிற ஒரு காலகட்டம் அது. அதிலேயே பியூராக இந்த நபிகள் பெருமானார். அந்த நபிகள் பெருமானார் எனக்கு எஞ்சி நிற்காத, உனக்கு எழுந்து நிற்க வேண்டும் என்று நினைக்காது. உனக்கு யாராவது எழுந்து நிற்க வேண்டும் என்று நீ நினைத்தால் நீ ஆணவக்காரன், அகம்பாவம் பிடிச்சவன் அர்த்தம், நரகவாதி. நீ பிறருக்கு எஞ்சி நின்னா நீ கேவலமானவன், இழிச்ச வாங்கின அர்த்தம். நீ இழிச்ச வாயினாவும் இருக்காத, அகம்பாவம் பிடிச்சவனா இருக்காத, பிறரை ஏமாத்தாத, ஏமாறாத, அதான் அதுக்கு அர்த்தம். பிறரை கெடுக்காத, நீதி கெடாத, அதான் அர்த்தம். நபி வழியை பிடியுங்கள். குர்ஆனை பிடித்து விட்டால் நபி வழியை உறுதியா பிடிச்சீங்கன்னு சொன்னா ஏமாற்ற வேண்டும் என்ற உணவு அணுவும் மனசுல வராது. சைத்தான் கிட்ட வர மாட்டான். எவ்வளவு பெரிய கொம்பன் வந்தாலும் நபி வழி உங்களிடத்தில் நம்மிடத்தில் இருக்குமானால் ஏமாற்ற முடியாது. நாமும் பிறரை ஏமாற்றக்கூடாது என்பது எவ்வளவு முக்கியமோ அதுக்கு அடுத்தபடியான முக்கியம் நம்மை யாரும் ஏமாற்றிவிடக் கூடாது என்பது. அதுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மின் அன் அஜ்ஹல அவ் யஜ்ஹல அலைய. யா அல்லாஹ், நான் யாரையும் ஏமாற்றி விடாமலும் என்னை யாரும் ஏமாற்றி விடாமலும் என்னை காப்பாயாக ரப்பே. இந்த துஆவை சொல்லி பாருங்க. உலகத்திலே நம்மளை யாரும் ஏமாற்ற முடியாது, மார்க்க விஷயத்திலே ஏமாற்ற முடியாது, உலகத்திலே நிம்மதியா இருக்கலாம், மறுமையிலும் நிம்மதியா இருக்கலாம். அதற்கு ஒரு அற்புதமான ஒரு பிரார்த்தனையை நபிகள் பெருமானார் சொல்லி தந்திருக்காங்க. அந்த துஆவுடைய தலைப்பு தான் போட்டிருக்காங்க. இது போன வாழ்க்கையை பிறரையும் ஏமாற்றாமல் நம்மை யாரும் ஏமாற்றி விடாமல் இந்த உலகத்திலும் வாழ்ந்து மறுமையில் நாம் வெற்றி பெறுவோம் என்று சொல்லி முடித்துக் கொள்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்